இதை குறிப்பிட்டு இந்த ஆண்டு நூற்றாண்டு சொல்லப்படுவது கேட்டா, மனித குல வரலாற்றிலே இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு பாருங்க, இந்த ஒரு நூற்றாண்டில் ஏற்பட்ட பேச்சு மனிதன் தோன்றியதிலிருந்து இந்த 1900 வரைக்கும் கிமு ஏற்றுக்கிறது. கிபி 1900 அவர் கிமு எத்தனை முன்னாடி மனிதன் ஆதம் தோன்றியதில் இருந்து இந்த 1900 வருஷம் வரைக்கும் மனிதன் எத்தனை விதமான முன்னேற்றங்களை புரட்சிகளை கண்டாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த உணவுகளில் மனிதனோடு வளர்ந்திருக்கிறான். மனிதன் மனித குலம் படைக்கப்பட்டவர்கள் இருந்தது பல லட்சக்கணக்கான வருஷம் போச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லலாம். இத்தனை லட்சக்கணக்கான வருஷத்துல மனுஷன் எவ்வளவு முன்னேறி இருக்கிறாரோ அதையெல்லாம் அதிகமாக இந்த ஒரே நூற்றாண்டுல முன்னேறிருக்கான். 1900 இருந்து 2000 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த 100 ஆண்டுல மனிதன் கண்ட வளர்ச்சி அளவுக்கு அவன் பிறந்த முதல் மனிதர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியுடைய உச்சகட்டத்தில் மனிதன் இருக்கிறான். வளர்ச்சி என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுச்சு. கீழ்பொருள் இருக்கா 2வது படிக்கு வரலாம். அந்த காலத்துல கொஞ்சம் முன்னேற்றம். 2வது படியில இருந்தவன் 3வது படிக்கு வந்தான், அது ஒரு முன்னேற்றம். 3வது 4வது இருந்தான். இந்த மனித சமுதாயம் இப்ப என்ன பண்ற தெரியுமா, 100வதுல படிக்க வந்த உடனே திடீர்னு 10,000வது படிக்க போயிட்டான். அப்படி வித்தியாசம். 1-2 ஏறிக்கிட்டு வந்தவன் திடீர்னு பார்த்தா அவன் எத்தனையோ மாடிக்கு மேல போய் நிக்கிறான். திடீர்னு ஜம்ப் பண்ணிருக்கான். ஹை ஜம்ப் பண்ணி அவ்வளவு பெரிய மேல போய் நிக்கிறான்னு சொன்னா அது மிகையாகாது. அவ்வளவு பெரிய வளர்ச்சியை மனுஷன் அடைஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வளர்ச்சியில சின்ன சின்ன வரும். அந்த காலத்துல எடுத்துக்கிறீங்களேன், விவசாயம் பண்ணுவான். முதல் மனிதன் விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணி ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்காக என்ன பண்ணிருப்பான், இந்த மாடு கிடையாது, மாடு இருந்துச்சு, அத கலப்பைய கட்டி அதை உழுதா அதிகமா பயன் தரும்ங்கிற நாலேஜ் எல்லாம் இருந்திருக்காது. எதை நெல்ல போட்டிருப்பான், அவனுக்கு முடிஞ்ச அளவு தண்ணியை வச்சு குடத்துல அள்ளி கொண்டு ஊத்திருப்பான். குடமாச்சு இருக்கான்னு தெரியாது, ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு என்ன செய்வான், இலையில அள்ளி கொண்டு ஊத்திருப்பான். இப்படி வளர்ந்துருக்கு. அப்புறமேல தண்ணியை ஊத்துறதுக்கு ஒரு பொருளை கண்டுபிடிப்பான். அப்புறமேல மண்ணை ஆழப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு பொருளை கண்டுபிடிப்பான். அப்புறம் மாட்டை போட்டுவான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சா முன்னேறலாம். உற்பத்தியா நெல் இருக்குது, அதை வேக வச்சு அப்புறம் காய வச்சு கூட்டுல போட்டு பொண்டாட்டி முடிச்சு சேர்த்து குத்துவாங்க. கைக்குத்தல் அரிசின்னு பேர் இருக்கு. குத்தி என்ன செய்யும், அப்புறமா இந்த ஒரு மூட்டை அரிசியை நல்லாக்குறதுக்கு ஒரு 15 நாளைக்கு பொண்டாட்டி முழுசுன்னு உழைச்சா அரை மூட்டை அரிசி கிடைக்கும். ஒரு மூட்டை நெல்ல போட்டா இதுதான் மனுஷனுடைய முன்னேற்றம். இப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. இப்ப என்ன பார்த்தா இந்த நூற்றாண்டுல நம்ப முடியலங்க, எங்கேயோ போய் நிக்கிறான். அதனால இஸ்லாம் தேவையான ஒரு கேள்வியை வந்துருது. எல்லா பழசையும் கழிச்சு கட்டிட்டு வந்துட்டோம். எந்த பழசு இப்ப எங்கள்கிட்ட இல்ல, எல்லா புதுசு. இன்னைக்கு பழசை எல்லாம் கழிச்சு கட்டிட்டு வரும் பொழுது 14 நூற்றாண்டுக்கு முந்தின ஒரு சித்தாந்தம் எங்களுக்கு தேவையா என்ற கேள்வி இந்த 20ஆம் நூற்றாண்டுல கிளம்புற காரணத்தினாலதான் இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு இஸ்லாம் தேவையா என்று அவசியமா என்பதை விளக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன நீங்க விளைவிக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு முன்னேற்றம் பண்ணா பாருங்களேன், மனிதன் நேரடியாக அந்த முன்னேற்றத்துல பங்கெடுக்கணுங்க. இப்ப அப்படி கிடையாது. உதாரணமா தண்ணி கிணத்துல தண்ணி இறக்கணும், தண்ணி இறங்கி அள்ளிக்கிட்டு தூக்கிட்டு வர கஷ்டம். அதுல ஒரு அட்வான்ஸா போய் என்ன செஞ்சா, அந்த ஊர்ல கண்டுபிடிச்சு அதை ஒரு கைத்தை போட்டு இந்த பக்கம் ஒரு வாரியை போட்டு அவன் தான் இறக்கணும். அது கொஞ்சம் வேலையை சுலபமாக்கிட்டான தவிர இறைன்னு சொல்லணும் இறைச்சிடாது. அவன் தான் இறைச்சி என்ன செய்யணும், சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் சக்தி குறையும். அவனுடைய சக்தியை பயன்படுத்தாம எதுவுமே செய்ய முடியாது. சென்ற நூற்றாண்டுல 1900க்கு முன்னாடி வரைக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் அவனும் சேர்ந்து செஞ்சாதான் அந்த வேலை நடக்கும். இந்த நூற்றாண்டு எப்படிப்பட்ட நூற்றாண்டு, மின்சாரங்கிற மின்சக்திங்கிற ஒரு பவரை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு. இந்த பவர் கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவன் போய் தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு சத்து செலவழிக்க வேண்டியதில்லை. இப்படி அமைக்க விட வேண்டிய ஒரு பட்டனை அமைக்க விட்டு அது மாதிரி வேண்டிய அளவுக்கு நடிச்சு வச்சுக்கணும். தொட்டி அந்த காலத்துல முடியுமா? அந்த காலத்துல கண்டுபிடிச்சான். 2 வாய் தண்ணி வேணும்னா 2 வாய் தண்ணியை இறைப்பதற்கு அவன் தான் உழைக்கணும். கலப்பையை பிடிச்சி மாட்டுல மாட்டி விட்டா தன்னால உழுதுறாது, அவன் தான் ஓட்டணும். கலப்பை என்ன செய்யணும், அவன் தான் ஓட்டணும்.
இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல மனிதனும் அதிலே சேர்ந்து உழைக்க வேண்டி இருக்கனால பெருசா டெவலப் ஆகல. இப்ப என்ன, நேரம் மிச்சமாகுது. தண்ணி இறைக்கிறதுக்கு ஒரு நாள் செலவழிச்சத அந்த நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஒரு செகண்ட் தான் அவனுக்கு தேவைப்படும். ஒரு தேங்காய் நறுக்கிறதுக்கு அந்த ஒரு செகண்ட் சுவிட்ச் போடுறான, தட்டி விடுறான, அவ்வளவுதான். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவன் செய்யற வேலை அதை பார்த்துக்கிறோம். நெல்லத்துக்கு மிஷின்ல உடனே கொட்ட வேண்டியது, அதான் வேலை. ஒரு செகண்ட் ஒரு அணி கூட்டு வந்துட வேண்டியதான். அது எத்தனை ஓட்டை ஏறணும் அது பார்த்துக்கிறோம். நீ எத்தனை ஓட்டை போட்டிருந்தாலும் சரி, அது அரைச்சி உமிய தனியாக்கி, தவிட தனியாக்கி, அரிசியை தனியாக்கி, இன்னும் அட்வான்ஸா கூட மூட்டையில பேக் பண்ணி அழகா வெளியே தள்ளிடுது. இதுக்கெல்லாம் மனுஷனுடைய வேலை என்ன? அந்த எந்திரங்கள் தானாக இயங்கக்கூடிய வகையில இந்த மின்சக்தினா வெறும் கரண்ட் மட்டும் இல்ல, பெட்ரோல்ல இருந்து வரக்கூடிய மின்சக்தி, டீசல்ல வரக்கூடிய மின்சக்தி, நீராவில வரக்கூடிய மின்சக்தி, பவர் மனுஷன் இல்லாமலேயே வேலை செய்யக்கூடியது. அந்த மாதிரி சக்திகளை கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவன் மேலும் மேலும் அதை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சுட்டான். இதை மட்டும் கண்டுபிடிக்கலன்னு வைங்க, இவனு அடுத்தபடியெல்லாம் ஏறி இருப்பான். 19ஆம் நூற்றாண்டுல இருந்தவன் இருந்தானே, அதுக்கு அடுத்தபடியெல்லாம் இவன் ஏற முடியும். இப்ப பறந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். கீழே இருந்தவன் திடீர்னு எங்கேயோ போய் இருக்கிறான். அந்த அளவுக்கு மேல மனுஷன் போயிட்டான். போன உடனே என்ன ஆகுது தெரியுமா? அவனுக்கு ஒரு ஆணவம். இந்த மனுஷ இனத்துக்கு ஒரு ஆணவம். நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா? நாங்க எவ்வளவு உச்சியில இருக்கணும் தெரியுமா? நாங்க எதையெல்லாம் கண்டுபிடிச்சோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவனை அறியாமலேயே மனித குலத்துக்கு ஒரு ஆணவம் வந்து உச்சியில ஏறி இருக்கு. அவனை நினைச்சு பாக்குறான். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காட்சிய நீங்க கூட கொஞ்சம் பேர் தெளிவா பார்க்க முடியாது. தூரத்துல இருக்கிறவங்க அமெரிக்காவில பார்க்கலாம். அதுக்குரிய செட்டப் பண்ண சொன்னா, அதுக்குரிய லைவ் பண்ணுவதற்கு நேரடியா ஒளிபரப்பக்கூடிய சாதனங்களை பொருத்திட்டோம்னு சொன்னா நீங்க பார்க்க முடியாது. அவங்க வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அமெரிக்காவில உட்கார்ந்துட்டு அவன் நான் பேசுற அவன் பார்ப்பான், கிளிண்டன் பேசுற நான் பார்ப்பேன். ஒளிபரப்ப மட்டும் செஞ்சுட்டோம்னு சொன்னா அதே செகண்ட்ல, ரொம்ப தள்ளிலாம் கிடையாது, எந்த நிமிடத்தில் ஒளிபரப்பப்படுகிறதோ அந்த நிமிடத்திலேயே நான் பேசுகிற பேச்சை உலகத்துல யாரும் கேட்க முடியும், யாரு பேசுகிற பேச்சையும் நான் கேட்க முடியும். எப்ப மனுஷன் திமுர் வருமா வராதா? நான் எங்க போயிட்டு வர்றான், நம்ம எங்க போய் நிக்கிறோம் இவன் நினைக்கிறான். நம்ம எங்க போயிட்டோம், நம்ம எவனும் பிடிக்க முடியாத போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மனுஷனுக்கு கர்வம். அதே மாதிரி அவன் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறங்க, அதுல ரொம்ப எங்க போயிட்டான். இந்த கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிப்பு மனுஷன் கண்டுபிடிச்சது பெருசுன்னு சொன்னான். உலகத்திலேயே மனுஷன் கண்டுபிடிச்ச படைப்புலயே அதை மிஞ்சின கண்டுபிடிப்பே இல்லைன்னா 3 மாசம் முன்னாடி வரைக்கும் அப்படி சொன்னான். இப்ப அதுக்கு மேல கண்டுபிடிச்சான். அது 2வது சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பொசிஷன் கேட்டா, மனிதன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலயே கம்ப்யூட்டருக்கு நிகரானது எதுவும் கிடையாதுங்க. கம்ப்யூட்டர் வந்து மனுஷனையெல்லாம் விட பல மடங்கு பாஸ்டா வேலை செய்யக்கூடியது. பல மடங்கு. ஒரு கணக்கு போடுறதுக்கு நமக்கு எத்தனையோ பேப்பர் டன் கணக்குல தேவைப்படும். இந்த கணக்கை வந்து ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ள அடைக்கப்படலாம். டன் கணக்குல தேவைப்படக்கூடிய கணக்குகளை எல்லாம் ஒரு பிளாட்ல ஒரு டிஸ்க்ல அடக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பு எங்கேயோ போயிட்டான். கம்ப்யூட்டரை போட்டு படம் பார்க்கலாம், கம்ப்யூட்டரை போட்டு பாட்டு கேட்கலாம், கம்ப்யூட்டரை போட்டு ஒரு ஆள்கிட்ட பேசலாம், அவர்கிட்ட தகவலை எடுக்கலாம். எந்த பெயர் தொடர்பும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் உள்ள செய்தியை இங்க உட்கார்ந்து உங்க கம்ப்யூட்டர் இறங்கிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். எங்கேயோ உள்ள விஷயங்கள் எல்லாம் எங்கேயோ எடுத்துட்டு வந்துடுறோம். மக்களை தட்ட வேண்டியதுதான். ஒரு டெலிபோன் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கணும். அந்த பிஎஸ்என்எல்ல அல்ல டிஸ்னெட்ல ஏதாவது கனெக்ஷன் வாங்கிக்கணும், சந்தா கட்டிக்கணும், அவ்வளவுதான். இப்ப எங்க உள்ள செய்தியையும் நம்ம வாங்கிக்கலாம். அப்ப திமுர் வருமா வராதா? எங்கடா இருக்கிறோம், நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா? இப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து ரொம்ப எங்கேயோ போயிட்டான். இந்த இதெல்லாம் பார்த்த பிறகுதான் உலகம் என்ன நினைக்குது, தேவையில்லை, மதம் தேவையில்லை, ஆன்மீகத்துவம் என்ற பெயர்ல வழிமுறை தேவையில்லை, எங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இப்ப லேட்டஸ்ட் என்ன, ஜீனோம் கண்டுபிடிச்சிருக்கா. இப்ப என்ன கண்டுபிடிப்பு, மனிதனுடைய மரபணுக்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது என்னென்ன மாதிரிலாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு எடுத்து அந்த வகைப்படுத்தப்பட்ட கண்டுபிடிச்சு இப்படி பிரமிச்சு நிக்கிறான். மனுஷன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கான்னா, இப்ப நான் இருக்கிறேன், இவர் இருக்கிறாரு, எனக்கு இவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேல வித்தியாசம் பார்க்கலாம். என்னை இவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்னை அவரையும் பாத்தீங்கன்னு சொன்னா
ஆயிரக்கணக்கான வித்தியாசங்களை நீங்க பார்க்க முடியும். ஒரே மாதிரி இல்ல, நானும் இவர் ஒரே மாதிரியா இருக்கிறோம். எல்லாத்துலயும் வித்தியாசம், விரல் வித்தியாசம், நகை வித்தியாசம், அந்த கொடை வித்தியாசம், அந்த விரல்ல 100 பார்க்கலாம். என் விரலை அவர் விரல் எடுத்தீங்கன்னா வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 100 வித்தியாசம் இருக்கும். என்னுடைய நகத்தை அவர் நகத்தை எடுத்தா அதுல ஒரு 100 இருக்கும். என்னுடைய தலைமுடியையும் அவருடைய தலைமுடி எடுத்தா அதுல ஒரு 100 வித்தியாசம் இருக்கும். என்னுடைய நெற்றியும் இவருடைய நெற்றியும் எடுத்தா அதுல ஒரு 100 வித்தியாசம் இருக்கும். அப்படிலாம் இருக்கிறதுனால வேற வேற உங்களால கண்டுபிடிக்க முடியுது. இவர் அவருங்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவ்வளவு வித்தியாசங்களை எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறதுனால. ஆனா இந்த மரபணுவை சோதிச்சு பார்த்தாங்க பாருங்க. சோதிச்சு பார்த்தா என்னுடைய மரபணுக்கள்ல உள்ள அந்த ஜீனோமையும் இவருடைய மரபணுகளை எண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னா 999 மரபணுக்கள் அந்த ஜீனோம் வந்து எனக்கு உள்ள மாதிரிதான் இவருக்கு இருக்கலாம். இந்த ஒன்னே ஒண்ணுதான் விடுதலை பண்ணுது. 999 அம்சங்கள் வந்து எனக்கு இவருக்கு ஒரே மாதிரி இருக்குது, இவருக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா அந்த ஒன்னே ஒண்ணு 1000ல் 1 இருக்கு பாருங்க, அதைத்தான் அல்லாஹ் ஒரு மாதிரியா அடுக்கி வச்சு இத்தனை வித்தியாசம் காட்டி போறோம். இதை அது மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான், பெருசா உருவாக்கிடல. அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கிறான் என்ற ரகசியத்தை இவன் கண்டுபிடிச்சு இன்னைக்கு சொல்றான் உலகத்துல. இது கம்ப்யூட்டர்லாம் தாண்டின ஒரு அதிசயம் மனிதனுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறா. அதனுடைய பயன்கள் வெளி உலகத்துக்கு வரும்பொழுதுதான் அதனுடைய நன்மையை விலை கொள்ள முடியும். அதாவது பெரிய கண்டுபிடிப்பு தான். இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு மனுஷன் என்ன நினைக்கிறான்? ஒரு மான்மிகம் தேவையில்லைங்க, நமக்கு நேர்வழியும் தெரியாது, நமக்கு கொஞ்சம் இருக்கானா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளைக்கணும், எவ்வளவுதான் மனிதன் வந்து எல்லாத்துலயும் மேல போனாலும் முதல் மனிதன் இருந்தா பாருங்க, அவனை மாதிரித்தான் இன்னைக்கு உள்ள மனுஷ வாழ்க்கை இருக்கிறான். மனிதன் என்ற முறையில் எந்த மாற்றம் ஏற்படல. இதைத்தான் இவங்க தவறினான். எப்ப இது தேவையில்லைன்னு சொல்லணும்? நீ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருப்ப சரிதான், டிவியை கண்டுபிடிச்ச அது சரிதான், கேமராவை கண்டுபிடிச்ச சரிதான், மைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற அதுவும் சரிதான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறப்பா. இன்டர்நெட் கண்டுபிடிச்ச, டெலிபோனை கண்டுபிடிச்ச, லைட்டை கண்டுபிடிச்ச, ஃபேனை கண்டுபிடிச்ச, என்னென்னமோ கண்டுபிடிச்ச, எல்லாம் சரிதான். ஆனால் முதல் மனிதன் இருந்தான அந்த மனிதன் தான் மனிதன்கிற முறையில் நீ இருக்கிற. முதல் மனிதன் என்ன செஞ்சாரு? கடவுள் ஒரு உத்தரவு போட்டார் முதல் மனிதனுக்கு. கடவுள் ஆர்டர் போடுறாரு, நல்லா தின்னுப்பா, இந்த ஒன்னே ஒண்ணு திங்காத, இது திண்டா நல்லது இல்ல, இதை கேடுன்னு சொன்னார். கடவுள் சொன்னதை மீறி அவர் திண்டார் முதல் மனுஷன். இது குர்ஆன்ல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை. இந்த மாதிரி தடை செய்யப்பட்டதை வந்து செய்யணும் என்பது தவறு என்று தெரிந்து கொண்டே செய்ய வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு மாறி போச்சா? அறிவு முத்தி போச்சு. வாஸ்தவம், நல்லது கெட்டது எல்லாம் அலசி ஆறாயிரம் கிழிக்கிற அளவுக்கு நாங்க வந்துட்டோங்கிற ரைட்டு. எல்லா மனுஷனுக்கு தெரியுது தண்ணி அடிக்கிறது தப்புடு. அறிவுல முத்தி போச்சு. இப்பதான் எல்லாம் முத்தி போய் சிலப்பா. அந்த காலத்திலேயாவது தண்ணி அடிக்கிற தப்பு அவருக்கு வழங்க இயலாது. ஏன் வழங்க இயலாது? அது ஏற்படுத்தக்கூடிய ரசாயன மாற்றங்கள்லாம் அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல. அன்னைக்கு அதிகபட்சமா என்ன தெரியும்னா வேட்டி அவுத்து போட்டு கிடப்பான, அது மட்டும் தான் தெரியும். தண்ணி அடிச்சுட்டு உறவான, அது 2 தான் தீமைன்னு நமக்கு தெரியும். இப்ப என்ன தெரியுது? குடிக்கிறதுனால அவனுடைய ஆல்கஹால் ரத்தத்துல கலந்த பிறகு அவன் உடலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, இப்ப என்ன ஏற்படுது, 10 வருஷத்துக்கு முந்தைய என்ன ஏற்படும், 25 வருஷத்துக்கு என்ன ஏற்படும், இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறிவு வளர்ந்து மனுஷனுக்கு சொல்லி தந்துட்டான். இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய கருவிகளை எல்லாம் அறிவையெல்லாம் பயன்படுத்தி தண்ணி அடிக்கிறதுனால இன்னென்னதெல்லாம் ஏற்படுது சொல்லிட்டான். சொன்ன பிறகு அப்ப மனிதன் அறிவுல உச்சில போயிட்டான், அவன் அறிவை கொண்டே கரெக்டா நடந்துக்கிறவான் என்று இருந்தால் ஒருத்தம் குடிக்க கூடாது. அந்த காலத்திலேயாவது குடிக்கலாம். ஏன்? அதனுடைய தீமைகள் சரியா தெரியல. தீமைகள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்ட பிறகு ரத்தத்தை எடுத்து காட்டி நிரூபிக்கிறாங்க. குடிச்ச ரத்தம் குடிக்காத ரத்தம் சோதனை செஞ்சு பார்த்து இங்க வார வித்தியாசத்தை அப்படி காட்டலாம். புகைப்பிடித்தவனுடைய இதயம் குடிக்காதவனுடைய இதயம் 2 எக்ஸ்ரேல போட்டு காட்டிங்கவா, இது இப்படி இருக்கா, இது இப்படி இருக்குதா, காட்டணும் இல்லையா? இப்படி காட்டின பிறகு மனிதன் அந்த தப்பை செய்யறான்னு சொன்னா அது 21 நூற்றாண்டு என்ன 2001 நூற்றாண்டு போல என்னங்கிற நீ தானே உன்னை வந்து பக்குவப்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு இந்த கண்டுபிடிப்புகளோ இந்த நவீன வசதி வாய்ப்புகளோ உதவவில்லை. நீனா தான் இருக்கிற. இப்படி இருந்தாலும் பரவாயில்லை.
இவன் என்ன செய்யறான்னா அது அட்வான்ஸா குறைங்கிறான். அந்த காலத்துல குடிச்சாங்க, என்னத்தை குடிச்சான்? அந்த காலத்துல நம்ம அப்பா மாட்ட குடிச்சானே, அந்த காலத்துல குடிப்பொருள் என்ன கிடைச்சிச்சு? பனை மரத்துல ஒரு பானையை கட்டி விடுவான், அந்த பானையை வெட்டி விடுவான், கொஞ்சம் சுண்ணாம்பு பானையில போடுவான், பனை மரத்துல இருந்து சுட்டு சுட்டா என்ன செய்யும்? அது ஒரு பொருள் இறங்கும், பால் மாதிரி கலர்ல. அது சுண்ணாம்பு போட்டான்னு சொன்னா அதுக்கு பேரு பதனி, சுண்ணாம்பு போடாம வச்சான்னு சொன்னா அதுக்கு பேரு கல்லு. நல்ல ருசியா இருக்கும், இனிப்பா இருக்கும், பால் மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னு குடிப்பான். இது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும் அந்த காலத்துல. அல்லது என்ன செய்வான்? திராட்சை பழம், ஆப்பிள், இது மாதிரியான பழங்களை நல்லா ஊற வச்சு ஒரு டின்னுல அடைச்சி மண்ணுக்குள்ள போச்சு வச்சிருவான். ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் எடுத்தா அது ஒரு போதைப் பொருள். அந்த காலத்துல இருக்க போதைப் பொருள் நம்ம அப்ப பாட்ட முடிச்ச போதைப் பொருள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவுதான். இது என்ன செய்ய? ஒரு மாதிரி ஒரு மயக்கம், அவ்வளவு பெருசாக அவனு செஞ்சிடாது. இதை குடிச்சவங்க என்ன செய்ய? கவலையை மறந்துட்டு அறிவு வேலை செய்யாது, கால் தடுமாறும், உலர ஆரம்பிப்பான். அந்த உலரும் போது ஒரு இன்பமா தெரியும். இதுதான் அந்த காலத்துல உள்ளது. இந்த பழங்களை ஊற வச்சு குடிக்கிறது. இல்லைன்னா மரத்துல இருந்து சில பகுதியில தென்னங்கல்லு, தென்னமரம் அதிகமா இருந்தா தென்னங்கல்லு, பனைமரம் அதிகமா இருந்தா பனங்கல்லு. இதுதான் அந்த காலத்துல. இப்ப என்ன? இப்ப அறிவு முத்தி போச்சுல. இப்ப அறிவு ரொம்ப முத்தி போச்சு இல்லைங்க. முத்தி போன என்ன பண்றான்னு சொன்னா அதை போதை பொருள்கள்ல இன்னும் அட்வான்ஸா போறான். பொருள்தானா இந்த பாடுற என்ன தர்றேன்னு சொல்லி பெற்றறிஞ்சான். ஏன்டா குடிச்சுட்டு பண்ற? ஊசில ஏத்துறோம்டா. இப்ப என்ன பண்றான்? அறிவு ஏற ஏற அது கிறுக்கத்தையும் சேர்த்து ஏறிக்கிட்டு போகுது. இப்போ நான் போல இந்த குடிச்சா பத்த மாட்டேங்கிறான். இந்த போதைக்கு அடிமையாகலாம் பாருங்க. அவனுக்கு இது 10 பத்தாது, 50 ஆரம்பிப்பான். 50 மீள் ஆரம்பிப்பாங்க. 50 கரெக்டா தெரியும் ஒரு மாசத்துக்கு. 50 பத்தலையே, பழைய பத்தாது. இந்த போதை மட்டும் சோறு மட்டும் கரெக்டா போதும்னு எந்திரிச்சிருவான். எத்தனை ஒரு திட்டாலும் போதை இல்லாத பொருள்களை இவன் ஏத்திக்கிட்டு போக இயலாது. இந்த போதை பொருள் சமாச்சாரம் எப்படி தெரியுமா? 50லயே ஆடுவாங்க நடந்துகிட்டு. ஃபர்ஸ்ட்ல ஓரளவுக்கு ஸ்டெடியாகி நிதானம் ஆயிடுவான். ஒரு மாசம் போகும்போது பத்தாது, ஒரு 60 சேர்த்து ஊத்துங்க, இன்னும் 10 ஊத்துங்க, அப்புறம் 100, 200, 300, 1000 வயிற்றுல இருக்கணும்ல, இடம் இருக்காது. என்னையா குடிச்சு போது பத்த மாட்டேங்குது? பத்தலையில இங்க வேற இருக்குதுவா? என்ன வேற இருக்குது? ரத்தடின்னு ஒரு ஊசி எடுத்து, ரத்தத்துல உள்ள அணுக்கள் எல்லாம் சாவடிக்கக்கூடிய ஊசி எடுத்து அதை எடுத்து ஏற்றுவான். அவனா போட்டுக்குவான் பெத்தடின் ஊசி. அது யாருக்கு? இந்த புற்றுநோய் இந்த மாதிரி தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறான அவனுக்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. வேதனை அதிகமா துடிச்சு போய் அதுக்கு மருந்தே இல்லாம இருமுனா ரத்தம் கக்குறான், அவன் தாங்க முடியாது. அவன் அந்த வேதனையை மறக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. அந்த அதாவது அறுவாளர் வெட்டினா கூட அந்த வெட்டினுடைய வழி தெரியாது. எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறான்? மனிதனுக்கு ஒரு மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்ட பெத்தடின இன்னைக்கு எடுத்து ஏத்திக்கிட்டு இருக்கிறான். பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெத்தடினுக்கு அடிமையா இருக்கிறாங்க. வாங்கிட்டு போய் என்ன செய்யறது? அவனா ஏத்திக்கிட்டு படுப்பான். அதுவும் பத்தாது, ஒரு இன்ஜெக்ஷன் 3 ஆகும், 3 4 ஆகும், கடைசியில் 1 மூலம் கூடுதா இருக்கு, உள்ள போனது இருக்காது. என்னடா நீ அறிவுல முன்னேறி போயிட்ட? அறிவுல முன்னேறி போனோம்னு சொல்லிட்டு நீ நல்லதை நோய் நிலத்தை அதிகமாக்கி இருக்கிற. நோய் இருக்கிற வரைக்கும் மருந்து வேணும். அன்றைக்கும் நோய் இருந்துச்சு, அதுக்கு இஸ்லாம்ங்கிற மருந்து தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கு அந்த நோய் இருக்குது, முத்தி போய் இருக்குது, அதிகமா இருக்குது, புது புது நோய்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அப்ப தேவையா இல்லையா? ஹெராயின்கிறான். அது என்ன ஹெராயின் கேட்டா, ஒரே ஒரு இந்த பணங்கள்ல குடிச்சதுக்கே இப்படி சொன்னீங்களா? இப்ப என்ன ஹெராயின் கண்டுபிடிச்சிருக்கான். ஹெராயின் என்ன? அது ஒரு பவுடர், அது ஒரு பவுடருங்க. அதுக்கு அடிமை ஆயிட்டான்னு வைங்க, அது இல்லாம இருக்க முடியாது. கொஞ்சம் நாட்கள தலை விட்டுட்டான்னு சொன்னா அதுல எப்படி கிக்கு ஏறும், நரம்பு எல்லாம் முடிச்சு இழுக்கும். இத ஒரு நாளைக்கு அவனுக்கு குடுக்கலே வைங்க, சொல்லுங்க அப்படி நடக்குவான், சுத்திக்குவான், அவன் என்ன வேணாலும் செய்வான். அதுக்கு ஆளாயிட்டான்னு வைங்க, இந்த ஹெராயினுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த ஹெராயினை காட்டி உங்க அப்பா கொலை செஞ்சுட்டு வா, தகவலை உடச்சிடுவான். சிரிக்கிறதுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றான். இந்த ஹெராயின் பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா, ஒரு ஆம்பளை அடிமை ஆயிட்டான்னு வைங்க, அடே இப்ப ஹெராயின் கிடைக்கல, இப்ப நான் ஹெராயின் தர்றேன் பாத்துட்டியா, சரிங்க தாங்க, என்ன செய்யணும்? உங்க அப்பா கொலை பண்ணிட்டு வா, செய்யறேன், ஒரே விடுறேன். சிரிக்கிறதுக்கு இல்ல. அப்ப இப்ப என்ன மருந்து நோய் அதிகமாகி போச்சா, என்ன முன்னேறி இருக்கிறியா? நாகரிகம்ங்கிற பேர்ல
இந்த கம்ப்யூட்டரையும் இந்த டிவியையும் இந்த விண்வெளி கோள்களை அனுப்புறதையும் சந்திர மண்டல பயணத்தையும் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆராய்ச்சியும் வச்சுக்கிட்டு நீ முன்னேறிட்டு மனுஷன் என்ற முறையில தனித்தனி நபர்களை எடுத்துக்கொண்ட முறையில பாத்தீங்கன்னு சொன்னா நீ முன்னேறி இருக்கிறியா பின்தங்கி இருக்கிறியா? அப்பம் பார்த்த காலத்தை விட அகல பாதாளத்துல விழுந்து கிடக்கிறியா மேல ஏறி இருக்கிறியா? சொல்லு. ரொம்ப கீழே போயிட்ட. ரெண்டுதான் அவனுக்கு தெரியும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஹெராயினுக்கு அடிமையாகி பெண்கள் கல்லூரியில எல்லாம் ஹெராயின் நுழைஞ்சிருச்சு. இன்னைக்கு எந்த கல்லூரியில ஹாஸ்டலுக்குள்ள பிள்ளைய சேர்க்க முடியல. கல்லூரிக்குள்ள விற்பனை ஆகுது. ஹெராயினுக்கு அடிமையானான்னு வைங்க மாணவிகள், ரொம்ப சர்வசாதாரணம். ஹெராயினுக்கு அடிமையாக்கி முழு பிலிம்ல எடுக்கிறதுல காரணம் என்னங்கிறீங்க? இந்த ஹெராயின் தான். ஹெராயினை கொடுத்து இல்லைன்னா ஹெராயின் தரமாட்டேன்னா அதுக்கு தயாராகுறான். ஒரு பெண்ணு தயாராகிறான், ஆணு தயாராகிறான். அந்த அளவுக்கு எதுவும் செய்வான். அப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய இது மதுபான தண்ணிக்கெல்லாம் இப்படி வராது. இந்த தண்ணி அடிக்கிறான அந்த காலத்துல பவுடர் இருந்து கஞ்சா. அந்த காலத்துல இவங்க கண்டுபிடிச்சது என்ன? கஞ்சா. நம்ம அப்ப மாட்ட காலத்துல கஞ்சான்னு ஒரு இலை, இந்த கசகசாங்கிற இல்லைங்க, கசகசா அதனுடைய இலை தான் கஞ்சா. இந்த கஞ்சா அழைச்சி பீடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இழுப்பு இழுப்பான். ஒரு மாதிரி அப்படி இழுக்கும். அவ்வளவுதான். பெருசா அவனை செத்துலாம் போயிட மாட்டான். அதுவும் கேடுதா. அதான் ஆரம்பம். அதான் முதல் படி. அப்ப முதல் படி, இரண்டாவது படி, மூணாவது படி கம்ப்யூட்டர் ஏறினீங்க. அந்த மாத்தான கஞ்சாவுல இருந்து ஜம்ப் பண்ணி இருக்கிற நீ, கஞ்சாவுல இருந்து ஹெராயின் ஜம்ப் பண்ணிட்டான். இவன் ஜம்ப் பண்ண நல்ல மட்டும் பண்ணல, கெட்டதும் ஜாஸ்தியா பண்ணிருக்கான். அதுல சாதாரண தண்ணி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப என்ன தண்ணியில எத்தனை வகைன்னு பாத்தீங்களா? ஜின்னுங்கிறான், விஸ்கிங்கிறான், ஒயினுங்கிறான், ரம்முங்கிறான், பீருங்கிறான், பிராந்திங்கிறான். இதுக்கு பேரு தமிழ்ல பேரு இல்ல, எல்லாம் இறக்குமதி. வகை வகையான பெயர்கள்ல எத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சுட்டான். இது 10வது புதுசா வந்திருக்கு. இப்ப பள்ளி பாச்சா இதெல்லாம் போட்டு புதைச்சி வச்சு அதுல தயாரிக்கிற பானம் ரொம்ப விலை கூடுது, ரொம்ப அதிகமா கிட்ட தருமா. அதை குடிச்சுட்டு சாகுறான். சீனாவுடைய இந்த மாதிரியான போதைப் பொருள் வச்சுங்க, ஆப்பிள் திராட்சையை புதைச்சி வைக்கிறத விட எதுவும் சேர்த்து 2 பள்ளி, 2 பாம்பு, 2 எலி எல்லாம் சேர்ந்து போட்டோம். அது ஒரு தனி டேஸ்ட் தான். இதெல்லாம் குடிக்கிற அளவுக்கு மனசை பழகிக்கலாம். இந்த பழக்கம் இன்னைக்கு பாருங்க என்னாச்சு தெரியுமா? டெய்லி பாக்குற பேப்பர்ல கள்ளச்சாராயம் குடிச்சு 100 பேர் சாவு, 200 பேர் சாவு. படிக்கிறீங்களா? என்ன கள்ளச்சாராயம்? 2 சாராயம் ஒண்ணுதான். இவன் கள்ளச்சாராயம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, கவர்மெண்ட்ல அனுமதி வாங்கி தயாரிக்கிறவன் அதுக்குரிய பொருளை போட்டு தயாரிக்கிறான். நல்ல பொருளா இல்ல. அதாவது சக்கரையை தயாரிக்கலாம்னு வைங்களேன். நீங்க சக்கரை வாங்க என்ன செய்வீங்க? சோத்துக்கு வாங்குறா இருந்தா, சாப்பாட்டுக்கு வாங்குறா இருந்தா எறும்பு வைக்காம இருக்குதா, ஈ வைக்காம இருக்குதா, கசிஞ்சு போகாம இருக்குதா, அப்படி பார்த்து வாங்குவீங்க. இந்த சாராயத்துக்கு தேவைப்படுற சக்கரை வாங்க மாட்டான். கடைகள்ல சொல்லி வச்சிருப்பான், அந்த வீணா போன சக்கரை, கசிஞ்சு போன சக்கரை இருந்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வச்சு வாங்கிட்டு போய் காய்ச்சி வாங்க. இது அதனால போகும்போது வாடகை அடிக்கும். இந்த கோட்டை திருச்சிக்குள் நுழையும் போது, இந்த மெட்ராஸை கடக்கும் போது பாத்துக்கிறீங்களா, இந்த நெரிசாலையை ஆளை வச்சுக்கிறாங்களே, அதை கடக்கும் போதே போக பத்திட்டு போகணும். அவ்வளவு பயங்கரமான ஆற்றமா இருக்கும். இது இவன் தயாரிக்கிறது. சீப்பான விலையில கொடுக்கறதுக்கு இவன் என்ன பண்ண தெரியுமா? இந்த வீணா போன பேட்டரி இருக்குல்ல, பேட்டரி இருக்குல்லங்க, வீணா போன பேட்டரி, சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு சாராயம் தயாரிப்பான். சக்கரை, வீணா போன சக்கரை, வீணா போன பள்ளி பாய்ச்சல் எல்லாத்தையும் போட்டு அதை காய்ச்சி அதை விக்கிறதா கள்ளச்சாராயங்கிறது. அதை குடிச்சுதான் விஷமெல்லாம் வரதும் சாப்பிடுது. இந்த மாதிரி ஸ்பிரிட் எல்லாம் ஊத்தி விட்டுவாங்க. உள்ளது ஸ்பிரிட் எனக்கு வண்டி ஓட்டுறது உள்ள ஸ்பிரிட் இருக்க, அதெல்லாம் ஊத்தி விடுறான். குறைஞ்ச வேலை. அப்ப மனிதன் நல்ல விஷயங்கள்ல எப்படி முன்னேறி ஜம்ப் பண்ணி மேல போனானோ, நோய்களை வரவழைத்துக் கொள்வதிலையும் மேல போய் நிக்கிறான். இப்ப அவனை நல்வழிப்படுத்துவதற்கு இவனுடைய அறிவு பத்தல. நீ அதுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லு. 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானியே, ஒரு குடிக்கக்கூடியவன் குடியை நிறுத்துவதற்கு நீ கண்டுபிடிச்ச மருந்து என்ன? ஒரு போதைக்கு அடிமையானவன் அதிலிருந்து விடுபடுவதற்கு நீ என்னத்தை கண்டுபிடிச்சு தந்த சொல்லு. என்ன கண்டுபிடிச்சு தந்திருக்கிற? அதையெல்லாம் உருவாக்குவதற்கு நீ கண்டுபிடிச்சே தவிர, மனிதன் இந்த தீமையிலிருந்து விடுபடணும் அதுக்கு நீ என்ன கண்டுபிடிச்ச? அந்த காலத்துல விபச்சாரம் வந்துச்சு. விபச்சாரம் என்பது மனிதன் தோன்றிய காலத்துல இருந்து ஆரம்ப காலத்துல இருக்குது. மனிதன் இருக்கிற காலத்துல இருக்கும். எப்படி இருந்துச்சு? சும்மா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமாக, ரொம்ப அரிதாக, யாருக்கு தெரியாத வகையில ஒரு மாதிரியா இருந்துச்சு. இவ்வளவுதான். அது வெளிப்படையா யாரும் சொல்லிக்கிற மாட்டான். விபச்சாரம் செய்வது யாருக்கு தெரியாது, வெட்கப்படுவான். மாடி தெரியக்கூடாது செய்யறவன் கூட. இது எத்தனை வருஷமா? பல நூற்றாண்டுகளா இதான் வழக்கம். போன நூற்றாண்டு வரைக்கும் இதான் வழக்கம். இந்த 20ஆம் நூற்றாண்டுல காலத்துக்கு வச்சு என்ன ஆச்சுன்னு சொன்னா,
விபச்சாரமும் விபச்சாரத்திற்கு அழைப்பதும் அதிகரித்து நோய் மட்டுமே இருக்கு. இந்த நோய் அதிகமா இருக்கு. விபச்சாரம் என்பது ஒரு நோய், அதுக்கு மனுஷன் ஆட்படுவது ஒரு நோய். இந்த நோயை தீர்ந்து போயிருக்குதா? எல்லாரும் நல்லவர்களாக பிறன்மனை நோக்காதவர்களாக இருப்பதற்கு நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சொல்ல பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டுல இல்ல என்னத்தை தந்திருக்கிறான் பரிசு? 20ஆம் நூற்றாண்டுடைய பரிசு எய்ட்ஸ். இப்போ உள்ள பரிசு என்ன? 20ஆம் நூற்றாண்டு நமக்கு தந்திருக்கிற பரிசு என்ன? கம்ப்யூட்டர் மட்டும் இல்ல, எய்ட்ஸ் தான். எய்ட்ஸ் 20ஆம் நூற்றாண்டுடைய பரிசு தான். எய்ட்ஸ் தந்திருக்கிறான். ஏன்? இந்த விபச்சாரத்தை எப்படியெல்லாம் கொண்டு வரான்னு பாருங்க. மனிதனுக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அந்த டிவிய, அந்த கேமராவை, அந்த சினிமா துறையை, அந்த படம் காட்டுவத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். அது இன்னைக்கு என்னைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு? சினிமாங்கிற பேர்ல பகிரங்கம் விபச்சாரத்துக்கு அழைப்பு கொடுக்கலாம். விபச்சாரம் இது. ஒரு அந்நிய பொம்பளை ஆட விட்டு எல்லாரும் வந்து பாடுறான்னு சொல்லுவது அது என்ன பகுத்தறிவு சேர்ந்தது? அது எந்த நாகரிகத்துல சேர்ந்தது? யாரு உனக்கு? பொண்டாட்டியா? ரம்பாவை பொண்டாட்டியா? குசுமாவை பொண்டாட்டியா? நான் கேட்கிறேன். இவெல்லாம் யாரு? அவ யாரோ நீங்க யாரோ? அவ்வளவுதான். அவெல்லாம் சதை வியாபாரம் பண்ணக்கூடியவள். அவளை கொண்டு வந்து அந்த மேடையில் நிப்பாட்டி வைத்து அதை சாதாரணமா நிப்பாட்டி வைக்கிறா? இல்ல. எந்த ஒரு பொம்பளையும் புருஷன் கிட்ட மட்டும்தான் இருப்பாள. அந்த குறைந்தபட்ச ஆடையோட கொண்டாந்து 50 பேர் பாக்கிரமா நிப்பாட்டி வச்சு அது ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பாக்கிரமா எடுத்து கொண்டாந்து விட்டுருக்கான. இந்த நோய்க்கு என்னடா மருந்து? இத போய் பாக்குறாரு. இத பாக்குறது தடுக்கிறதுக்கு என்ன மருந்து? அடர்ஸ் ஒன்லின்னு போட்டு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. படிக்க போற பருவத்துல, சம்பாதிக்கிற பருவத்துல, வாழ வேண்டிய பருவத்துல இதுக்கு அழைப்பு எடுக்கிறானே. என்ன நீ 20ஆம் நூற்றாண்டுல கிழிச்சேன்னு கேட்கிறேன். நீ 20ஆம் நூற்றாண்டுல மனுஷனுக்கு கிடைச்ச நன்மை என்ன? அந்த காலத்துல ஒழுக்கமா இருக்க முடியும், இந்த காலத்துல ஒன்னா ஒழுக்கமா இருக்க முடியாது. அப்ப நோய் அதிகமானால் மருந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்பது ஒரு மருந்து. நோய் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த மருந்து தேவை. எப்படி அந்த மருந்தா இருக்குன்னு கடைசியா சொல்ற? நீ மனுஷனா 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்ட, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறிய, அது தப்பு. உன்கிட்ட பழைய நோயும் இருக்குது, புது புது நோய்களும் இருக்குது. பழைய நிலையில இருந்து நீ மாறல, புதுசு புதுசா நோய்களை அதிகமாகிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கிற. அந்த காலத்துல பீடி தான் குடிச்சான், ஹுக்கா குடிச்சான். ஆரம்ப காலத்துல இருந்து ஹுக்கா அதுக்கு பேர். பொருளை போட்டு வெட்டி போட்டு இழுப்பான், பைப்போச்சு இழுப்பான், ஹுக்கா. அப்புறம் ஹுக்கா வந்து சரி வரல, கட்டுப்படி ஆகல, எல்லாத்துக்கும் ஒன்னா உட்காந்து குடிக்கிறது, தனித்தனியா குடிக்கணும் பீடி. இது வந்து பாடிக்கிட்டாங்க. பீடிக்கு அப்புறம் பார்த்தா இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அது அழகா இருக்கணும்ல, அது சிகரெட்டு. சிகரெட்ல இத்தனை பிராண்டு, அதுல பில்டர் என்ன, அது சாதா என்ன, அது பண்ணது என்ன, இது பண்ணது என்ன, அப்படி சும்மா சாதாரண 50 காசுல இருந்து 15, 25, 30 ரூபா வரைக்கும் ஒரு சிகரெட்டுக்கு 50 காசுல ஆரம்பிச்சு எவ்வளவு வரைக்கும் 30 ரூபா வரைக்கும் சிகரெட். அப்ப அட்வான்ஸ் வாங்க, எத்தனை வெரைட்டின்னு பாருங்க, எல்லாம் இருக்கலாம். இத்தனைக்கு வேடிக்கை என்ன? உடல் நலத்துக்கு தீங்கானது எழுதி வேற வச்சிருப்பான். எழுதி வச்சதை எழுதி வச்ச பிறகும் கூட ஒருவன் போய் அதை குடிக்கிறான்னு சொல்றதுன்னா அதை தடுக்க நீ என்ன கண்டுபிடிச்ச சொல்லு. உன் அறிவை பயன்படுத்தி அந்த நாட்டமே வரக்கூடாது, அதுக்கு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சு சொல்லு. இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மாத்திரையை போடுங்கள், அந்த நாட்டமே வராது. அந்த மாதிரி விபச்சாரத்துக்கு போறானா அவனுக்கு இந்த மாத்திரையை போடுங்கள், நினைச்சு கூட பார்க்க மாட்டான். தண்ணி அடிக்க போறானா அவனுக்கு இந்த ஊசியை போடுங்கள், தண்ணி அடிக்க மாட்டான். கண்டுபிடிச்சியா? இல்ல. நீ கண்டுபிடிச்சிருக்கிறது, நீ விபச்சாரம் பண்ண போகணுமா, இந்த மாட்டிக்க பஸ் ஸ்டாண்டு இருக்கா இல்லையா? அதே விபச்சாரம் பண்ற தூண்டியா, நீ தடுக்கிறியா? பாதுகாப்பான உடலுறவுக்கு நீங்கள் காண்டம் அணியுங்கள், ஓசியா பத்தால. அதே மாதிரி விபச்சாரத்தை தூண்டுவதற்கு வயாக்காரம், வய இருக்கிறது பத்தாது. ஏற்கனவே இருக்கிறது பொம்பளை தனியா அடமாட முடியல, வயாக்காராவுக்கு பேர் என்னது? வயாக்காராவுக்கு பேரு வயாக்காரான்னு ஒண்ணு. அப்ப இதை கண்டுபிடிக்கிறீடா. ஒருவன் தன்னை வெல்வதற்கு, தன்னை கட்டுப்படுத்துவதற்கு, தன்னுடைய ஆசையை ஜெயிப்பதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு என்ன கண்டுபிடிச்ச? இல்ல, நோயத்தை அதிகமாக்கி இருக்கிற. இப்படி அந்த காலத்துல இருந்த அளவுக்கு ஒழுக்கமாக நம்மால் ஒழுக்கமாக இருக்க முடியல. அதே மாதிரி நேர்மை நாணயம் எடுத்து பாருங்க. அந்த காலத்துல கலப்படம் பண்ணலாம், அதிகபட்ச கலப்படம் அந்த காலத்துல. அந்த காலம் கலப்படம் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லல. என்ன பண்ணுவான்? அரிசியில கொஞ்சம் கல்ல போட்டுவான், அவ்வளவுதான். அரிசியில ஒரு மூட்டை அரிசி இருந்துச்சுன்னா, 100 கிலோ அரிசி இருந்தா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கல்லு கிடக்கும். இந்த 1/2 கிலோ சம்பாதிக்கு பயந்து கலப்பானை. இந்த 1/2 கிலோ கல்ல கலக்கிறதுக்கு பயந்து கலக்குவான். இது அந்த காலத்து கலப்படம். அதிகபட்சமான இருக்கிற கலப்படம் என்ன? பால்ல தண்ணி கலப்பான். அது குவாலிட்டி குறைக்குமே தவிர மனசுல சாவடிக்காது.
பால்ல தண்ணி கலந்து செத்து போயிருவியா? அவருடைய தலைமுறையுமே தவிர உனக்கு கேடு ஒண்ணு தராது. அரசியல கல்லு கிடந்தாலும் செத்து போயிட மாட்டேன். உனக்கு பல்லு கிடைக்கும் அவர் ஆத்திரவன் அவ்வளவுதான். அதை கூட ஒழுங்கா கலைஞ்சி பொம்பளையில எடுக்க தெரியும். அந்த கலப்படத்தை கூட பொம்பளைகளை கொடுத்தா அப்படி அழகா அரிசியை கலைஞ்சி அந்த காலத்துல, இப்ப கலையவும் தெரியல பொம்பளைகளுக்கு. அவங்க அந்த காலத்து பொம்பளைகளுக்கு அப்படி கலைஞ்சி கீழே கல்லை மேல அரிசியை தலையை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் பண்ணி கேடு செய்யாத விதத்துல உனக்கு கலப்படம் செய்ய முடிச்சு. அந்த காலத்துல நீ கலப்படம் செஞ்ச பயன்தான். இது எதுவும் சேர்க்கிறவங்க சரியா வருமா நினைச்சா. இப்ப என்ன, நீ செத்து தோல நாசமாப்போ உருப்படாமப்போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன பண்றான், எண்ணெயில கலப்படம், குடிக்கிற எண்ணெயில கலப்படம், கடுகு எண்ணெயில கலப்படம் பண்ணி ஒரே நாள்ல டெல்லியில 200 பேர் காலம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தலைநகரத்துல, இந்தியாவுடைய தலைநகரத்துல கடுகு எண்ணெய் சீப்பா இருக்குன்னு வாங்குறான் ஏழை மக்கள். அதுல கலக்கிறது எண்ணத்தை கண்டுபிடிச்சானது கடுகுதே சீப்பு. அந்த சீப்பை அதுலயே போதுமான சம்பாதிக்கலாம். அது பத்தாம அதுல எண்ணத்தை கலந்தாலும் தெரியல, எண்ணத்தையும் கலந்து விட்டு கடைசியில 200 பேர் காலி ஒரே நாள்ல. அப்ப எண்ணெயில கலக்கலாம். எத்தனை பேர் செத்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உயிர்த்தாயில கொண்டு தேங்காய் எண்ணெயில கலக்கலாம். எல்லாம் வழுக்க முக்காவாசி இன்னைக்கு. காரணம் என்ன, அந்த காலத்துல வழுக்க இருந்துச்சு. வழுக்கைங்கிற ஒரு வயசுக்கு ரொம்ப ரேரா வரும். ரொம்ப 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன் வழுக்கையா இருப்பான். இப்ப என்ன, எண்ணெயை தேய்ச்சா வழுக்க உறுதி, கன்ஃபார்ம், கேரண்டி. அந்த அதை பத்தி கவலை இல்லை உனக்கு. எனக்கு காசு கல்லா நிறையணும்டா, எனக்கு கல்லா நிறையணும். அதே மாதிரி குழந்தைக்கு உரிய உணவு இருக்கு பாருங்க, அதுல கலக்கலாம். குழந்தைக்கு உள்ள உணவு இருக்க தாய்ப்பாலுக்கு நிகழ எதுவும் இல்லை. இருந்தாலும் தாய்ப்பாலோ சந்தர்ப்ப வசத்துல கொடுக்க முடியல அப்படிங்கிற கட்டத்துல இந்த குழந்தைக்கு இந்த பாலை வாங்கி கலந்து கொடுக்க போறாங்க. அது ரொம்ப மென்மையா எல்லா பொறுப்புகளும் எடுத்துட்டு ரொம்ப பெரிய சரத்தெல்லாம் கண்டிஷன் எல்லாம் போட்டு அந்த தொழிற்சாலை இயங்குது, அதை தயாரிக்கலாம். அதுக்கு ஒரு டிமாண்ட் வரும்போது என்ன பண்றான், அந்த குழந்தையா செய்யற திண்டால் தாங்காய செத்து போயிருமே, அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமே, எதிர்கால வாழ்க்கை பாழா போயிருமே. கல்லா நிறையணும், எனக்கு என் கல்ல அவ்வளவு காசு நிறையணும். எவன் செத்தா எனக்கு என்ன, எந்த தலைமுறை வீணா போன எனக்கு என்ன, கலக்குறானே. அப்ப இன்னைக்கு உணவுப் பொருள்கள்ல உள்ள கலப்படத்தினால இவ்வளவு பெரிய கேடுகள் வந்துருக்கு. எல்லாம் கலப்படம்ங்க, சுத்தமான பொருள் பார்க்க முடியல. அந்த மாதிரி மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய கலப்படம், அதுல தப்பிக்க கூட முடியாது. அவன் அந்த காலத்துல பண்ண கலப்படத்துல எந்த கேடும் இல்லை, கொஞ்சம் கூட சம்பாதிச்சுக்குவான். அவன் சம்பாதிக்கும் போது ஒரு நெறி வச்சிருந்தான். நம்ம சம்பாதிக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், பால்ல தண்ணியை கலந்து சம்பாதிக்கணுமே தவிர பால்ல விஷத்தை கலந்து சம்பாதிக்க கூடாது. கலந்து வச்சிருந்தான். பால்ல மண்ணெண்ணையை கலந்து சம்பாதிக்க கூடாது, தண்ணியை கலந்து கொடுவோம். கொஞ்சம் தரவேண்டா குறைஞ்சிட்டு போகுது, எவ்வளவு கேடு வரக்கூடாது அப்படி நினைச்சானே. அதை விட நீ கெட்டு போயிருக்கிறியா, முன்னேறி இருக்கிறியா. விருதுநகர்ல, கோயில்பட்டி விருதுநகர் பகுதியில ஒரு சோதனை நடக்குது. ஒரு தொழிற்சாலை கண்டுபிடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இதுக்கு உள்ள தொழிற்சாலை எதுக்கு, அதாவது உளுந்துல எண்ணத்தை எப்படி கலந்தா சரியா இருக்கும். உளுந்து மாதிரி கல்லு மிஷின் தயாரிக்கிறதுங்க, கல்லள்ளி போடுவாங்க, உளுந்து மாதிரியே ஒன்று விழுகும். அந்த மாதிரி கரெக்டா வெட்டி அது வரும். அரிசியில கலக்கிறதுக்கு எந்த மாதிரி கல் போடுறது, அது மாதிரி பருப்புல கலக்கிறதுக்கு எந்த மாதிரி கல் போட்டா கண்டுபிடிக்கலாது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தொழிற்சாலை வச்சு நடத்தி சீல் வச்ச கதையெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்கள் மாறி போனுச்சு. அப்ப இவங்க கலப்படம் எப்படி அதுக்குன்னு கலக்குறாங்க, அதுக்கு தயாரிக்கிறான். உளுந்து கலப்படம், கடலப்பருப்பு கலப்படம், மைசூர் பருப்பு கொண்டாந்து எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. விஷப்பருப்பு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் விஷப்பருப்பு கொண்டாந்து நல்ல பருப்புல கலந்துருவான். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பாக்குறோம். அப்ப நேர்மை இல்ல, அதுலயும் இல்ல. இப்ப எந்த வகையை நீங்க எடுத்துக்கணும்னா மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷன் அன்னைக்கு இருந்ததை விட சீரழிஞ்சு போயிருக்கான தவிர நாங்க மேல போயிட்டோம், 21ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டோம், எந்த குறையும் தப்பு இல்லை. அப்பனுக்கு எட்ட ஒரு பத்திர மாற்று தங்கமா மாற்றுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஒரு தகப்ப ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி, ஒரு தாய் பிள்ளைய சுமந்து பெற்று வளர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும், ஒவ்வொரு மகனுக்கும் தெரியும். அப்ப அந்த பெற்றோரை கவனிக்கணும் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள ஒரு நியதியா இருக்குது. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு முத்தி போயிட்டோம்ல. இப்ப என்ன நிலைமை, நோயை பாருங்க எப்படிலாம் முத்துது. அந்த காலத்துல இல்லாத புது நோய் இது. எந்த நோய், தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தாயை பிள்ளை கவனிக்க வேண்டும் என்பது அந்த காலத்துல இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்றைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு கேட்டா, தகப்பனையும் தாயையும் உள்ள கவனிக்கிறது இல்ல. எங்க 21ஆம் நூற்றாண்டுக்கு பயணம் போயிட்டு இருக்கிறான அந்த உலகத்துல
பெற்றோர்களை முதியவர்களை கவனிப்பதற்கு என்று இல்லங்கள் காசை கொடுத்து கொண்டு விட்டுருவாங்க. முதியோர் பாதுகாப்பு இல்லம். இந்த வேலைக்கு போற புருஷனும் முன்னாடி என்ன செய்யறது, அப்பனை கொண்டு போய் தள்ளி போடுறது, அம்மாவை கொண்டு போய் தள்ளிடுறது. என்ன கிடைக்கும்? சோறு தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும், அது உடை கிடைக்கும், இன்னும் பிற பொருள்கள் கிடைக்கும். பாசம் கிடைக்குமா? அன்பு கிடைக்குமா? நம்ம மீது எவ்வளவு அன்பு செலுத்தி நம்ம தாய் வளர்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்லி காட்டுறான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, என்னை எப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அருள் புரிந்து வளர்த்தார்களோ அந்த மாதிரி என்னுடைய பெற்றோருக்கு அருள் புரிவாயாக, இறக்கம் காட்டுவார்கள் என்று துஆ செய்ய சொல்றானே. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு அன்பு தேவையான பருவத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டு நாகரிகத்தின் உச்சிக்கு போன மனுஷனுக்கு அன்பு கொடுக்க முடிஞ்சா? இல்ல. முதியோர்கள் தள்ளிய அனாதையை தள்ளுற மாதிரி, ஏதோ இல்லாத ஆட்களுக்கு உதவி செய்வோமே அந்த மாதிரி ஒரு பிள்ளையை தத்தெடுத்து கொண்டு 500 ரூபாய் கட்டி போடுவான். அங்க இருந்து கஞ்சி கூட காய்ச்சி ஊத்துவாங்க. அதை குடிச்சுக்கிட்டு அங்கே கிடையாது, எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, எங்களுக்கு தொந்தரவு செய்யாது. நோய் முத்தி போச்சா? அந்த காலத்துல இல்லாத புது நோய் தானே இது. அந்த காலத்துல புது நோய். அட, பெத்த பிள்ளைய வளர்க்க தெரியுதா உனக்கு? நீ 20ஆம் நூற்றாண்டு தெரியாதா? உன்னை உங்க அப்பா மாட்டா வளர்த்து 21ஆம் நூற்றாண்டுக்கு தள்ளி விட்டு போயிட்டான். சரி, நீ பெத்த பிள்ளைய உனக்கு இன்னைக்கு வளர்க்க தெரியுதா? 21ஆம் நூற்றாண்டுக்கு போறியே, பெத்த பிள்ளைய வளர்க்கணும், அம்மாவை கொண்டு விட்டு போறான். சரி, பிள்ளைய வாச்சு வளர்ப்பானான்னு கேட்டா அதுக்கு யாரும் கூலி கேடும். இவன் ரெண்டும் பொண்டாட்டி புருஷன் தான் இருக்கிறாங்க. மேல்நாடுகள் இல்லைங்க, மேலை நாடுகள்ல நீங்க 21ஆம் நூற்றாண்டுக்கு சீக்கிரமா போனீங்கன்னா அதுவும் சீக்கிரமா வந்துடும். அவன் ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கான். பாஸ்டா போனது அங்க உள்ளதான் இங்க வரப்போகுது. எல்லாம் அவன் கழிச்சு கட்டினதானே. அவன் டிவி கண்டுபிடிச்சு 25 வருஷமா நம்ம டிவி பார்ப்போம். அவன் கம்ப்யூட்டரை பார்த்து 50 வருஷத்துக்கு பிறகு நம்ம பழைய டப்பா கம்ப்யூட்டர் வச்சு இதான் கம்ப்யூட்டர் இருப்போம். எல்லாம் போட்டு சக்கையத்தான் சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தா மேலை நாடுகள்ல புள்ள உனக்கு தெரியுதா? புள்ள பெற தெரியுது. பெற்றோட கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு போடுவான், காசை கொடுத்து போடுவான், 2 பேரும் ஜாலியா சுட்டு போயிடுவாங்க. அப்ப இவனுக்கு என்ன தெரியல? 20ஆம் நூற்றாண்டுல இதை நம்ம தானே பெற்றோம், இது நம்முடைய வாரிசு அல்லவா, இதை நம்ம தானே வளர்க்கணும், நம்மளை இந்த மாதிரி வளர்க்கணும் ஆளாக்குனாங்க. நம்ம வெறுமனை சோறு மட்டும் முக்கியம் இல்லையே, உணவு மட்டும் முக்கியம் இல்லையே, அன்பு வேணுமே, அரவணைப்பு வேணுமே, ஒழுக்கம் வேணுமே, பண்பாடு வேணுமே, நல்ல குணாதிசயங்கள் வேணுமே, அதையெல்லாம் நம்மளோட கத்துக் கொடுக்கணும். அப்படிங்கிற ஒரு அறிவாட்சி உனக்கு இருக்குதா? 21ஆம் நூற்றாண்டுக்கு போய்கிட்டு இருக்கிறியே, இந்த அறிவு உனக்கு இருக்குதா? இல்ல. என்ன பண்றான்? புள்ளைய கொண்டு போய் இந்த மாதிரி குழந்தைகள் காப்பகம் இருக்குது, அங்க கொண்டு தள்ளிடுறான் மேலை நாடுகள்ல. அப்ப அப்பளே அம்மாவை கவனிக்க தெரியல, பெத்த பிள்ளைய வளர்க்க தெரியல. அங்க என்ன ஆகுது பாக்குறோம். வேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி இப்ப இளைஞர்கள் குழுமி இருக்கிறீங்களே, இந்த மாதிரியான ஜெனரேஷனை பார்க்க முடியாது. இளைஞர்களை பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? தாய் அன்பு இல்லாம, தகப்ப அன்பு இல்லாம, இந்த மாதிரி பாடகைக்கு வளர்க்கக்கூடிய இடத்துல வளர்ந்தாம பாருங்க, அவன் எப்படி உருவாகிறான்னு கேட்டா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு ஹிப்பி. அவனுக்கு பேர் என்னது? ஹிப்பின்னு ஒரு புது ஜெனரேஷன். தலைவெல்லாம் அப்படி இருக்கும், உங்களை ஒருக்க முடி, வாயே தெரியாது, நகை இவ்வளவு பெருசா இருக்கும், குடிச்சு 1 வருஷம் இருக்கும், குடிக்க மாட்டான். அந்த ஏன்னா அவனுக்கு என்ன, அவன் தாய் தகப்ப அரவணைப்பு சொன்னாதான் கேட்பான். இவனுக்கு அன்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படி எந்த கவனிப்பு எல்லாம் விட்டுட்டாங்க. உள்ளுக்குள்ளே போதைப் பொருள் கிடைக்கும், உள்ளுக்குள்ளே ஹெராயின், உள்ளுக்குள்ளே பெட்டரின், உள்ளுக்குள்ளே ஆம்பளை ஒம்பளை எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் இருக்கும். இப்படியே இருந்து எப்ப பார்த்தாலும் அப்படியே கண் சொருகி போய் கண்களுக்கு சொருகி இருக்கும், நிதானமா இருக்கவே மாட்டான், யாரு வந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி இருந்து கொண்டு ஹிப்பியாக, கண் உணர்வு இழந்தவர்களாக ஒரு ஜெனரேஷன் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கா இல்லையா? பிரிட்டன்ல இருக்கா இல்லையா? பிரான்ஸ்ல இருக்கா இல்லையா? நாகரிகத்தின் உச்சிக்கு போன எல்லா நாடுகளிலையும் இருக்கா இல்லையா? உலகத்துக்கு எல்லாம் கடன் கொடுக்கிறேன் பணக்காரனா போயிட்டானே, அந்த நாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த மாதிரி உங்களை மாதிரி நீங்க இளைஞர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்? அந்த 21ஆம் நூற்றாண்டுடைய தாக்கத்திற்கு நீங்கள் அதிகம் ஆட்படவில்லை. இன்னொரு வழி தேவைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எட்டி உழைச்சிட்டு போனால் மேலை நாட்டுல உள்ள மாதிரி இதெல்லாம் தேவையில்லை என்று இந்த நண்பர் ஒதுக்கிட்டு போனால், இப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை, சிந்திக்கிற கூட்டத்தை, ஆராய்கிற கூட்டத்தை பார்க்கவே முடியாது. அப்ப 20ஆம் நூற்றாண்டு என்பது என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா, ஒரு 25% மக்களை பகுத்தறிவற்ற ஆடு மாடுகளாக ஆக்கிடுச்சு. பகுத்தறிவு இருக்காது யாருக்கு? இந்த போதில ஒரு நேரம் போதில இருந்தா ஒரு நேரம் தெளிவாங்க. இவன் 24 hours போல யாரு? இந்த ஹிப்பிங்கிறவன். அது முடிஞ்சது எப்ப அந்த போதை இறங்குதோ அடுத்தது உள்ள போயிடணும், அது இறங்கணும் அடுத்தது போயிடணும். 24 மணி நேரம் மனுஷனா இவன்.
24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூட போதை இல்லாம இருக்க மாட்டான்னு சொன்னா இவனுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கும்? இவன் ஒரு கோழி குஞ்சு மாதிரி, ஒரு ஆடு மாடு மாதிரி, இடுப்பால் கைப்பிள்ளைங்கிறவ அந்த ரேஞ்சில ஒரு சமுதாயத்தை நாசக்கேடு பண்ணி வச்சிருக்கிறானே. இதை தடுக்க என்ன செஞ்சா? இதை தடுக்க 20ஆம் நூற்றாண்டுல உள்ள அறிவாளி என்ன செஞ்சா? என்ன செய்யல. ஆக இந்த நூற்றாண்டு மனிதனுடைய நாகரிகம் பெருக பெருக ஏமாத்துறான், திருடுறான். அந்த காலத்துல எப்படி திருடுவான்? அந்த காலத்துல எப்படிங்க திருடுவான்? ரொம்ப ரொம்ப சின்ன திருட்டு தான், பெரிய திருட்டுலாம் கிடையாது. தூக்கிட்டு போற அளவுக்கு தான் திருடுவான். அவ்வளவுதான் முடியும் ஒரு மனுஷனுக்கு. அது எப்ப திருடுவான்? ராத்திரி நேரத்துல எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னு கண்காணிச்சு, அது கண்ணை போட வைக்கிறதுக்கு நம்ம கண்காணிப்பான். ரூட் எடுத்து கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க, வரதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும், இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உடைச்சுக்கிட்டு போய் நகை நட்டு மாதிரி இருந்தா திருடிக்கிட்டு போவான். இவ்வளவுதான் அந்த காலத்து திருட்டு. இப்ப என்ன திருட்டுங்கிறது? எங்கேயோ பாஸ்துங்க ராத்திரியாவது இந்தியாவது பட்ட பகல்ல திருடுவான். பட்ட பகல்ல திருடுறான். ஓடுற ரயில்ல திருடுறான். ஓடுற ரயில் எத்தனை பாசஞ்சர் திருடுறதுல கூட ஒளிஞ்சி மறைஞ்சி பயந்துக்கலாம் திருட தேவையில்லை. ஏன்? ஆளுக்கு 2 கட்டி இருக்கா பரவாயில்ல, கட்டுக்குள்ள தயாரா இருக்கும். 100 பேர் இருக்கிற பாசஞ்சர் இருக்கிற பஸ்ல வந்து 2 பேர் கட்டியோட ஏறுவான். இந்தாங்க செய்யணும் குடுக்கமா இல்லையா? அப்ப திருட்டு என்பது இங்க அட்வான்ஸ் போகுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி திருடுறான். பஸ்ல திருடுறான், ரயில்ல திருடுறான், போலீஸ் அதிகாரி வீட்டுல திருடுறான். போன வாரம் போலீஸ் அதிகாரியாச்சு, அவர் கூட எவ்வளவு கண்காணிப்பா இருக்கு, அங்கே திருடுறான். திருட்டுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு எச்சரிக்கை உணர்வும் இல்லை. அது மாதிரி எப்போ திருடுறான்? வண்டியில போய் பொம்பளை பார்த்துட்டு போறான். பட்ட பகல். சென்னையில, கிராமத்துல இல்ல, பட்டிக்காட்டுல இல்ல, எல்லா நகரிய வசதியில உள்ள ஒரு டவுன்ல 2 வீலர்ல வருவான். பொம்பளை போயிட்டு இருப்பா. போயிட்டு இருக்கும் கருத்துல தாலிதான் ஒண்ணு இருக்கு, நகைதான் இருக்குது. அதை போயிட்டு போல போற போக்குல அதை எடுத்து கொடுக்கணும். போற போக்குல இது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? நடந்துட்டு இருக்கு. சைக்கிளை வச்சுட்டு வெளியே வச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்தா சைக்கிளை காணா. அந்த சைக்கிளை வச்சுட்டு ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு வந்தா சைக்கிளை காணா. இந்த மாதிரியான திருட்டுல அட்வான்ஸ் எங்க போயிட்டு இருக்கு. திருட்டுல ரொம்ப பெரிய அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அப்ப திருட்டு எப்படி இருக்குது, கற்பழிப்பு எப்படி இருக்குது, கொலை கொலை என்ன? அந்த காலத்துல என்ன கொண்டுருவான்? அந்த காலத்துல எப்படி கொண்டு கத்தி வச்சிருப்பான். அவன் என்னதான் இருந்தா ஒரு 5 பேர் சேர்ந்த கொள்ள முடியுமா? அவனால கத்தியை வச்சுட்டு கொள்ள வர்றாங்க, ஊர் ஆளா இருந்தா கொண்டுட்டு போயிடுவான். நாங்க ஒரு 5 பேரு, அவன் ஒருத்தன் கொள்ள முடியுமா? கொள்ள முடியாது. இப்ப என்ன? ஒரு பாட்டி சேனை கொண்டு வந்த கொள்றது. நீ என்ன வருகிற என்ன வருகிற ஒண்ணு காணும். அந்த காலத்துல கொலை செய்யறது அதிகமா இருக்குது. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன், அக்காவில பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவங்க 13 வயசு பையன் துப்பாக்கி எடுத்துட்டு போய், ஒரு காரணம் இல்ல, அற்பமான காரணம், வீட்டுல என்ன சண்டை போட்டு வந்தான். கூட படிக்கிற பசங்க 13 வயசு பையன் நிறைய மாதிரி 13 வயசுல சேர்ந்த மாணவ மாணவிகளை அமர்ந்துதான். நீ என்ன 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 பிரவேசனை வளர்க்க, எந்த மாதிரி தலைமுறை உருவாக்குற, எப்படிப்பட்ட அனுகூலத்தை நீங்க வந்துகிட்டு இருக்கிற சிரிச்சு பாரு. அப்ப ரொம்ப கேவலமாக இந்த மாதிரியாக மனித சமுதாயத்தை கொண்டு போலையா அப்படி நடக்குது. போர் அந்த காலத்துல சண்டை இருந்துச்சு, சொல்ல காலத்துல பாக்குறோம், நடந்துச்சு. இந்த காலத்துல நிறைய சண்டைகள் ஆக்குது. இப்ப என்ன சண்டை? அந்த காலத்து சண்டை மாதிரியா? இப்ப சண்டைனா என்ன? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் சண்டை வந்துன்னு வைங்க, எந்த கிறுக்கனாச்சும் ஒரு உத்தரவு போட்டான்னு வைங்க, ஒரு உருண்டையை போட்டான்னு வைங்க, அவன் போட்ட இந்தியா காலி, இவன் போட்ட பாகிஸ்தான் பயந்து சாகுறான் எல்லாரும். உலகமே பயத்தின் பிடியில நிக்குது. இதுக்காக வேண்டி பட்ஜெட்ல அள்ளி செலவழிக்கிறான், நாட்டு மக்கள் விட்டுறான். இவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புனால ஏற்பட்ட பெரிய கேடு என்ன தெரியுமா? அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சுட்டான். அமெரிக்கா கண்டுபிடிச்சுட்டான். அமெரிக்கா நம்மளை அழிச்சிடக்கூடாதுக்காக வேண்டி ரஷ்யாவும் அதே மாதிரி செலவழிக்கிறான். 2 மயிலஞ்சு நம்மள அழிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மக்களுக்கு வசூல் பண்ண வரி பணத்தை எல்லாம் வாங்கி 75% இதுக்கு செலவழிக்கலாம். நம்ம எப்படி அணு ஆயுதம் தயாரிக்கிறது, அது ஏவுகணை எப்படி தயாரிக்கிறது, கொண்டு போய் எப்படி போடுறது, கொண்டு எதுக்கு போகணும்? இப்ப பட்டன் இப்போ இந்தியாவுல இஸ்லாமாபாத்ல ஒண்ணு விழுவும், கராச்சியில ஒண்ணு விழுவும், ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு விழுந்து பாகிஸ்தான் காலி. அவன்டையும் பட்டன் இருக்கு. ஒரு அமுகமுகுவான், டெல்லிக்கு ஒண்ணு, கல்கத்தாக்கு ஒண்ணு, அவங்க குறிலாம் கரெக்டா ஞாபகம் வச்சு வச்சிருக்கிறான். அதுக்கு டைரக்ஷன் இருக்கும். இத்தனை கிலோமீட்டர்ல இவ்வளவு திசைக்கு பறந்து போய் இந்த இடத்துல கரெக்டா உழுவு. ஒரு ஊரே கணக்கு பண்ண வேண்டியது இல்ல, இந்த மேடையை கணக்கு பண்ண முடியும். இந்த மேடையை நான் வச்சுக்கிறேன். அந்த மேடைய அமெரிக்காவில இருந்து கணக்கு பண்ணி இந்த இடத்துல இருக்குன்னு துல்லியமா கணக்கு பண்ணான்னு சொன்னா அடிச்சா இதுல வந்து உழுவும். அவன் போடக்கூடிய ஏவுகணை
அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறானே, இதை கண்டுபிடிச்ச உலகத்துக்கு ஏற்பட்ட நன்மை என்ன? எல்லாரும் பயப்படுறான், இவனுக்கு அவன் பயப்படுறான், அவனுக்கு பயப்படுறான். பாகிஸ்தானுக்கு பயந்துகிட்டு நம்ம வரி பணம் பூரா இவன் நாசமாக்குறான், இவனுக்கு பயந்துகிட்டு அவன் அந்த மக்கள் வரி பணத்தை பூரா நாசமாக்குறான். எதுக்கு போடுறான்? எல்லா அணு ஆயுதத்துக்கு பீரங்கிக்கும் அதுக்கும் இதுக்கும் மக்கள் வரி பணம் பூரா நாசமாகிட்டே இருக்கு. எதுக்கு இந்த ஆயுதத்தை நீ கண்டுபிடிச்ச? இதனால உலகத்துக்கு ஏற்பட்ட நன்மை என்ன? ஒரு நன்மையும் இல்லை. நீ 20ஆம் நூற்றாண்டு கொண்டு போறேன்னு சொல்லி எங்களுடைய பணத்தை எல்லாம் நாசமாக்கி, இல்லைன்னா இந்த உலகத்துல இப்படி இருக்காதுங்க. இந்தியா எங்கேயோ போயிருக்கும், பாகிஸ்தான் எங்கேயோ போயிருக்கும், சைனா எங்கேயோ போயிருக்கு. நம்ம கிட்ட வாங்குற வரிப்பணத்தை கொண்டு நமக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணினால் இந்திய மக்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். வேலை இல்ல, படிச்சவனுக்கு வேலை இல்ல, படிக்காதவனுக்கு சோறு இல்ல. இந்த மாதிரியான ஒரு பரிதாபகரமான நிலைமையில் நம்ம இருக்கிற மாதிரி காரணம் என்ன? வறுமையா? அவ்வளவு மக்கள் மனித வளம் அதிகமா உள்ள ஒரு நாடு இந்தியா. அப்ப இந்தியாவும் நாசமா போய், பாகிஸ்தான் நாசமா போய், அமெரிக்காவும் நாசமா போய், ஜப்பானும் நாசமா போய், ரஷ்யாவும் நாசமா போகுது. என்ன காரணம்? உலக நாடுகள் கூட இதுக்காக வேண்டிய தன்னுடைய பணத்தை எல்லாம் நாசமாக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீ கண்டுபிடிச்ச இந்த கண் இது மட்டும் இல்ல. அந்த காலத்து அருவா கட்டியோடு நின்று வைங்க. அந்த காலத்து அருவா கட்டினாங்க அதிகபட்சமா கூட என்ன வாது இல்லைன்னா அந்த கேரையோ, அப்புறமேல ஒரு ஈட்டி, இல்லைன்னா வில்லு, இதோட நின்று வைங்க. இதுக்கு என்ன செலவாக போகுது? இதுல என்ன சேவை வரப்போகுது? ஒரு அட்டி அட்டிச்சான்னா இன்னைக்கு 1 கோடி பேர் கலையாக்கலாமே. ஒரு அட்டி ஒரு உண்டைக்கு போட்டான்னு சொன்னா 1 கோடி பேர் ஒரு செகண்ட்ல எந்த கேள்வி எனக்கு இல்லாம நாசமா போயிடலாம். அப்ப எல்லாரும் பயந்துகிட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறான். என்ன தெரியல, எவனுக்காச்சும் ஒருத்தருக்கு மூளை கலந்து அவ்வளவு அழைப்பு வச்சு எல்லாருமே என்ன செய்யறான்? நம்ம போட்டு அவன் போட்டுருவானோ, அவன் போட்டு இவன் போட்டுருவானோ, இவன் போட்டு அவன் போட்டுருவானோ அப்படின்னு எல்லா பையன் பயந்துகிட்டு இருக்கிறான். எவனாச்சும் ஒரு கிறுக்கனுக்கு மூளை முத்தி போய் ஒரு பில் கிளீனனுக்கோ அல்ல ஒரு நவாய் சர்றப்பாவ அவனுக்கோ ஒரு பாட்டு வாய்க்க மரம் வந்து போய் அறாண்டு வைங்க. ஒருத்த அடிச்சான்னா இவன் அவன் அடிக்க, இவன் அடிக்க, இவன் அவன் அடிக்க, அவன் அடிக்க. உலகத்துல இப்படி போட்டே இருக்காது. அள்ளிவுடைய விளிம்புல நின்று கொண்டு அரண்டு அரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனுஷன். ஒரு மகனை சந்தோஷப்படுற என்னடா சந்தோஷம்? ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு மனுஷனும் மரணத்துடைய வாசல் கதவை தட்டிக்கிட்டு நிக்கிற எல்லாம் பயந்துட்டு நிக்கிறான். என்ன இவன் இருக்க மாதிரி அவன் இருக்கு, அவன் இருக்க மாதிரி இவன் இருக்குங்கிற பயத்துல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னடா நீ 20ஆம் நூற்றாண்டுல என்ன கண்டுபிடிச்ச? இதையெல்லாம் பயன்படுத்தாமல் மனித நேயத்துக்கு என்ன கண்டுபிடிச்ச? சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை வராம இருக்க கண்டுபிடிச்சது என்ன சொல்லு? பாகிஸ்தானும் இந்தியாவும் அடிச்சுக்க கூடாது, அது கண்டுபிடிச்ச என்ன சொல்லு? வக்கீல் வழக்கு போடுறான், எப்படி போடுறா தெரியுமா? ஆம்பளை மாத்திரம் மேல ஒரு வக்கீல மட்டும் ஒரு அரை டவுசர் போட்டு போறாங்க. எங்களுக்கு அந்த உரிமை வேணாமா? நாங்களும் வீதிகள்ல அரைக்கால் டவுசர் மட்டும் போட்டுக்கிட்டு போறதுக்கு அனுமதி வேணும், மேல எதுவும் போட மாட்டாங்களாம். இதை அரசாங்கம் அனுமதிக்கணும். தள்ளுபடி பண்ணிவிட்டான். தள்ளுபடி பண்ணிட்டான்னு வைங்க, அப்படிலாம் வீதி நடமானா போக்குவரத்து நெஞ்சில் ஏற்படும், விபத்து ஏற்படும். வேற ஒரு காரணம் சிரிக்கிறது இல்ல. அந்த கூட்டத்தை கூட இது ஒரு நாகரிக கேடு சொல்ல வரல. நாகரிக கேடு இப்படிலாம் நடக்கலாமான்னு கேட்கல. அந்த கூமட்டை என்ன தீர்ப்புல காரணம் சொல்றான்னு கேட்டா, அப்படிலாம் அனுமதிச்சா விபத்து ஏற்படும், அதனால நாங்க அனுமதிக்க முடியாது. அவன் வேற மாதிரி காரை ஓட்டுவான், இவன் அதுல போய் விட்டுவான், இது சரி பண்ணாது, அதனால ரோட்ல போவாதீங்க, ஓரம் தராம போய்க்கிறீங்க. இந்த மாதிரியாக எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நாகரிகம்ங்கிற பேர்ல மனுஷன் மிருக நிலையை விட கீழா நிலைக்கு போயிட்டு இருக்கான். மிருகமாச்சு தேவை, அதை விட மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கான். இன்னும் சொல்றேன், மேலை நாடுகள்லங்க அதாவது உறவு முறை இருக்குல்ல, அம்மா அக்கா தங்கச்சி, இதெல்லாம் உங்க நாட்டுக்கு தான். நாகரிகம் முத்தி போன பகுத்தறிவாதி ஆயிட்டாங்கல்ல, எல்லாம் பொம்பளை தானே, அக்காண்டா என்ன கொண்டாட்டினா என்ன, எல்லாம் பொம்பளை தானே. அப்ப கூட பிறந்த உறவுகளோட உறவு கொள்றான். கூட பிறந்த உறவோட உறவு கொள்ளக்கூடிய கொடுமை இன்னைக்கு மேலை நாடுகள்ல அக்கா தம்பியோட, அண்ணன் தங்கச்சியோட, அப்ப மகளோட, ஆத்தா மகனோட, ஆத்தா மகள் சிரிக்கிறாங்கல்ல, மிகப்படுத்தி சொல்லல, எல்லாத்துக்கும் ஆதரவு. எல்லா செய்தித்தாள்கள்ல வந்த செய்திகளை அடிப்படையாக வச்சு நான் சொல்றேன். இப்படி ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு பரவி போயிருக்குன்னு சொன்னா இது எங்க போய் முட்டிக்கிறது? இப்ப போராட்டம் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன போராட்டம்? அதாவது இயற்கையில் அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிற கடவுளுடைய படைப்பு என்னன்னு கேட்டா, ஆணு பெண்ணு, ஆணுக்கு பெண்ணு தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை. ஒருத்தர் ஒருத்தர் இணைவதன் மூலமாகத்தான் மனித குலத்துக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சந்ததி பெருகும், மனித இனம் பெருகும். அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அங்க என்னடான்னு கேட்டா,
ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது அங்கீகரிக்கணும். அதாவது இவரு ரெண்டு ஆம்பளை போய் நான் மாப்பிள்ளையும் கொண்டாடி நாங்க ரெண்டு பேரும் தம்பதிக்கு அங்கீகரிக்க வேண்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெண்டு பொம்பளை போய் நாங்க ரெண்டு பேரும் தம்பதிகளாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செத்து போயிட்டேன்னு சொன்னா கொண்டாட்டிட்டு புருஷன் வாரிசு ஆகிற மாதிரி, புருஷன் இருந்து கொண்டாட்டி வாரிசு ஆகிற மாதிரி எங்களுக்குள்ள அந்த வாரிசு உரிமை எல்லாம் வரணும். சேர்ந்து இருக்கிறதுக்கு தடையில இந்த நாட்டுல ஆம்பளை குடும்பம் நடத்தலாம், பொம்பளை நடத்திக்கலாம். அதையெல்லாம் அமெரிக்காவோட ஜப்பானும் எந்த நாடும் தடுக்கவே இல்லை. இஸ்லாமிய நாடா இருந்தா மட்டும் தடுக்கும், அதுக்கெல்லாம் தடை இல்லை. இவன் என்ன கேட்கிறான்னா அதை சட்டப்பூர்வமாக்கணுமா? எப்படி? இவன் செத்து போயிட்டான்னு சொன்னா உதாரணம் புருஷன் செத்து போயிட்டான், புருஷனுடைய வேலையை கொண்டாட்டி கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் செத்துனாலும் இவன் வேலையை அவனுக்கு கொடுக்கணும் கொண்டாட்டின்னு வச்சு. அப்படி இந்த உரிமை வேணும்னு சொல்லி ஒரு ஊர்வலம் விடுறான் பிரேசில்ல. அந்த ஊர்வலத்தை பார்த்தா பிரமிக்கணும். ஏன் தெரியுமா? அதுல கலந்துகிட்டது எத்தனை பேர் இருந்தீங்க? ஒருத்தனா 2 பேர் இருந்தீங்களா? 1,00,000 பேர் கலந்து. 1,00,000 ஆம்பளை பொம்பளை எதை கேட்கிறான்? ஒரு ஆள் 2 ஆள் போலங்க, இது அங்கொன்னு இங்கொன்னு நடக்கலாம் சொல்லக்கூடிய இந்த கூத்து. ஒரு ஆணோட ஆண் குடும்பம் நடத்துறாங்களா, ஒரு ஹோமோ செக்சுவல்ங்கிறான, அது லெஸ்பியன்கிறான, அது அதை கேட்டு நடந்த ஊர்வலத்துல 1,00,000 பேர் கலந்துக்கிறான்னு சொன்னா எந்த அளவுக்கு மனிதன் சீர்கட்டு போயிருக்கிறான், நாசக்கரா இருக்கிறான். இப்படி எல்லாரும் போயிட்டான்னு சொன்னா மனித இனம்னு ஒண்ணு இருக்குமா? எல்லாரும் ஹோமோசெக்சுவல், எல்லாரும் லெஸ்பியன். அப்புறம் எங்க மனுஷனும், அப்புறம் எங்க சந்ததி? அதை உன்னுடைய தள்ளாத வயசுல உன்னை எவனா கவனிப்பா? ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாகிற ஒரு சந்ததி இருந்து அன்பு செலுத்தி வளர்த்தா தானே உன்னுடைய முதுமைக்கு உதவு. ஒரு ஆணு சேர்ந்துக்கிறிய, ஒரு பெண்ணு சேர்ந்துக்கிறிய, உன்னுடைய எதிர்காலம் என்ன? இந்த முறுக்குல இளமை முறுக்குல எல்லாம் தெரியும். ஒரு நரம்பை பிடிச்சி வெட்டிட்டா என்னடா உனக்கு சாதாரண அறிவு உனக்கு இருக்குதா? ஒரு நரம்பை பிடிச்சி அல்ல இழுத்துட்டான்னு சொன்னா நீ கூட நான் வேற ஒரு ஆம்பளை பிடிச்சிட்டு போயிருவான், இவன் வேற ஒரு பொம்பளை பிடிச்சிட்டு போயிருவா. இந்த உறவு மாதிரி ஒரு தாம்பத்திய உறவு மாதிரி நினைக்குமா? இது கூட விளங்காம 1,00,000 பேர் ஊர்வலமா போய் எங்களை பொண்டாட்டி புருஷனை அங்கீகரிங்கதான். ஆம்பளையும் எங்களை பொண்டாட்டி புருஷன் ஆக்குங்கங்களா, பொம்பளையும் எங்களை தம்பதிகளை அங்கீகரிங்கன்னு கவர்மெண்ட்ல கோரிக்கை வைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பாக்குறோம். அதெல்லாம் போக நம்ம நாடு இங்க பார்த்தா போது பாருங்க, இந்த கல்கத்தாவுல சில இடுபட்ட கேசுகள் இருக்கு. பெண்ணுரிமை கிளம்பி இருக்கும். இந்த பெண்ணுரிமை எல்லாம் இடுபட்ட கேஸ் 99% ஒழுங்கானது இப்படி பேசாது. விபச்சாரிகள் மாநாடு கல்கத்தாவுல யாரா நடத்துறான்னு பார்த்தா பெண்ணுரிமை. என்னடா கேட்கிறாங்கன்னு பார்த்தா தொழில் அங்கீகரிக்கணுமா? அதையும் ஒரு தொழிலாக எங்களுக்கு அங்கீகரிக்கணும். தொழில் அங்கீகரிக்கணும்னு அர்த்தம், தொழில் அங்கீகரிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு கடன் எல்லாம் வாங்கணும். நான் இந்த மாதிரி தொழில் நடத்த போகிறேன், விளையாட்டு சொல்லல, தொழில் என்று அரசாங்கம் அங்கீகரிச்சு சொன்னா தொழிலுக்கு கொடுக்கிற கடன் எல்லாம் கிடைக்கும். பேங்குக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஒரு தொழில் நடத்த போகிறேன், அதுக்கு ஒரு அலுவலகம் பிடிக்க வேண்டும், மெயினான இடத்துல இருக்க வேண்டும், வாடிக்கையாளர் அதிகமா வர்ற இடமா இருக்க வேண்டும், அதுக்கு பகடியாக 2 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள், அதனால எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் தாங்கன்னு கேட்கணும். கேட்டா கொடுக்கணும் அரசாங்கம். ஏன்? தொழில் என்று அங்கீகரிச்சு கொடுக்கணும்லங்க. தொழில் என்று அங்கீகரித்துக் கொண்டால் அதற்காக அரசாங்கத்திலிருந்து கடன் வாங்கலாம், மானியங்கள் வாங்கலாம். அந்த தொழிலை ஒரு தொழில் அரசாங்கம் அங்கீகரிச்ச பிறகு அதை டெவலப் பண்றதுக்கு உதவணும் அரசாங்கம். அதை பத்தி பிரச்சாரம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் தொழில் பண்ணுங்கள், வறுமையா இருக்கிறதா, ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல வழி இருக்கிறது, அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், கஷ்டப்பட தேவையில்லை, பெரிய முதலீடு தேவையில்லை என்று சொல்லி அந்த தொழிலை பிரச்சாரம் பண்ணலாம். இதை கேட்டு இந்தியாவுடைய கல்கத்தாவில் ஊர்வலம் நடக்குது, இந்த இருக்கிற திருவனந்தபுரத்தில் நடக்குது. கல்கத்தாவில் நடந்து ஒரு வாரத்துல திருவனந்தபுரத்தில் நடக்குது. யாரு? இந்த ஈடுபட்ட கேசுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, விபச்சாரிகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை தொழில இங்க போயிட்டு இருக்கான்னு பாருங்க. அது வர லேட்டா நீ நினைக்கிறீங்களா? அப்படிலாம ஆகும். அமெரிக்கா ரஷ்யா மாதிரி ஆகுமா, ஜெர்மனி மாதிரி நம்ம நாடு ஆகுமாங்கிறீங்களா? இந்த ஆயிடுச்சு, இந்த கோவாவில் ஆயிடுச்சு, ஒரு தடவை நான் போறேன், கோவாவில் ஆயிடுச்சு, அதே மாதிரி திருவனந்தபுரத்துல ஆயிடுச்சு, கல்கத்தாவில் ஆயிடுச்சு, எல்லாம் ஆகி போச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலையில போயிருக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை ஒத்துக்க, நம்ம என்னதான் வளர்ந்தாலும் மனிதனாக வாழ நமக்கு தெரியவில்லை. இதை ஒத்துக்கிறே இல்லையா? இதான் பேச்சு. 21வது நூற்றாண்டு நீ இருந்தாலும் சரி, நீ என்னத்தை வேணாலும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. மனுஷன் எப்படி வாழணும் என்பது நீ கத்துக்கிறல, முடிஞ்சு வச்சா கதை. அப்ப நீ எவ்வளவுதான் போனாலும் இதுக்கு ஒரு மருந்து வேண்டும். இப்பதான் மருந்து ரொம்ப தேவையா இருக்கு. முந்தி இருந்ததை விட என்னைய கேட்டா அபூஜைகள் காலத்துக்காவது இஸ்லாம் அவ்வளவு தேவையில்லைன்னு சொல்லலாம். உனக்கு தான் தேவை. இந்த 21வது நூற்றாண்டுலதான் அதை விட நோய் ரொம்ப குத்து போயிருக்கு.
அவன் சுக்கு கஷாயத்துல நோய் போயிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு நோய் இருந்துச்சு. உனக்கு நோய் தீராத நோய், முத்தி போன நோய், மீட்க முடியாத நோய், அந்த அளவுக்கு நோய் முத்தி போய் இருக்கிறதுனால இஸ்லாம் என்ற மருந்து இப்பதான் உனக்கு தேவையா இருக்கே தவிர அப்ப கூட இவ்வளவு தேவையில்லை. அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? இது ஒரு பக்கம். நோயுடைய அளவு எப்படி இருக்குது? சில நோய்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தீராம இருக்கு. சில நோய்கள் இருக்கு, அன்னைக்கு எப்படி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சோ அன்னையில இருந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி பாக்குறான், என்னென்னமோ மருந்தெல்லாம் கொடுத்து பாக்குறான். மருந்தை இருந்தா தானே தீர்வு தரும். மருந்தை வச்சுக்கிட்டு மருந்து சொல்லி அரசாங்க ஆஸ்பத்திரியில கொடுப்பான தானான மாத்திரை அதை கொடுத்துட்டு இருக்கான். உடம்பாகுமா? 20 நூற்றாண்டா இருக்கிற ஒரு தீமையை சொல்றேன் கேளுங்கள. 2000 வருஷமா நம்ம நாட்டுல ஒரு தீமை இருக்குது. என்ன தீமை? தீண்டாமைங்கிற தீமை. நேற்று உள்ளது இல்லை, இது போன வருஷம் உள்ளது இல்ல. 20ஆம் நூற்றாண்டு கிபி 1 ஆரம்பிச்சது. 2000 வருஷாச்சு வயசு. வர்ணாசிரம கொள்கை நம்ம நாட்டுல நிலை பெற்று 2000 வருஷம் ஆச்சு. அது என்ன கொள்கை? மனிதன் பிறப்புல இவன் வசந்தவன், இவன் 2வது ரேஞ்சில் உள்ளவன், இவன் 3வது ரேஞ்சில் உள்ளவன், இவன் 4வது ரேஞ்சில் உள்ளவன், இப்படிங்கிறது. என்னமா தலசலப்பு? ட்ரெயினுக்கு போங்க. ட்ரெயினுக்கு போறோம் முதல்ல போய்க்க தெரியல. அதுக்கு இடையில 3 சீட்டு வந்துருச்சு. எதுக்கு வந்திருக்கு? எல்லாம் வசூல் தான். ஆமா, இந்த மாநாடு வெற்றிகரமா நடத்துறதா இருந்தா, இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பாதிக்காம இருக்கிறதா இருந்தா பெரிய அளவுல உங்களுடைய நிதி உதவி தேவை. நாங்க இந்த கூட்டத்துல பேசுறதுக்கெல்லாம் பீஸ் வாங்க மாட்டோம். மாநாட்டுல பேசுற பேச்சாளருக்கு 10 காசு கொடுக்க மாட்டோம். நீங்க செலவெல்லாம் எதுக்குதான்? உங்களுக்கு சொல்வதற்கான ஏற்பாடுகளுக்கு தான் செலவு. அதனால சலசலப்பு இல்லாம கொஞ்சம் தாராளமா அள்ளி போடுங்க. அப்ப 20 நூற்றாண்டுகளாக இந்த நாட்டில் நிலை பெற்றிருக்கக்கூடிய தீமை என்னன்னு கேட்டா தீண்டாமைங்கிற ஒரு தீமை. என்ன தீமை அது? ஒரு தெருவுல நாய் வரலாம். அதான் கவனிங்க, ஒரு தெருவுல நாய் போகும், தடுக்க மாட்டான். பன்றி போகும், தடுக்க மாட்டான். குதிரை போகும், கழுதை போகும், தடுக்க மாட்டான். பள்ளி போகும், பாச்சாம் போகும், தடுக்க மாட்டான். ஒரு மனுஷன் போனா வராது. நீ எப்படா எங்க தெருவுக்கு வர போச்சு? அப்ப நாய் பன்றி எல்லாம் போகக்கூடிய தெருவுல நம்மள மாதிரி 10 மாசம் ஒரு தாய் வயிற்றிலிருந்து வந்தானே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நடமாடக்கூடாது என்று சொல்லி எத்தனை கிராமங்கள் இன்னைக்கு இருக்குது? இல்லைன்னு மறுக்க முடியுமா? இருக்குது. அந்த காலத்துல இருக்குது. குடிக்கிற தண்ணி ஒரு ஊர்ல ஒரு கிணறு தான் இருக்கும். அந்த கிணத்துல நீ மட்டும் தண்ணி எடுக்க வராது. நீ வா, நீ வரக்கூடாது. இருக்கா இல்லையா? சுடுகாடு, ஒரே மதம், சுடுகாடு வேண்டாங்க எடுத்துட்டு வர. சுடுகாட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு போற அவன் சுடுகாட்டுக்கு எங்க தெரு வழியா பணத்தை எடுத்துட்டு போவாங்க, ஹெலிகாப்டர்ல தூக்கி மேல கொண்டு போ என்று சொல்லி இதுக்கு கலவரங்கள். இன்னும் சொல்ல போனா, இன்னும் கவனமா கேளுங்க, டீக்கடைகள்ல, கிராமங்கள்ல, நடுத்தரமான ஊர்கள்ல டீக்கடைகள்ல 2 விதமான கோலை இருக்கும். ரெட்டை கோலை பேப்பர்லாம் போடுறாங்க, ரெட்டை கோலை. அதுல ரெட்டை கோலை டீ கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் கிளாஸ்ல கொடுப்பான். ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் சிரட்டை இருக்க, சிரட்டை கொட்டாங்கச்சி, தேங்காயில உள்ளது இல்லைங்க, தேங்காய் அதுக்கு பேர் என்ன? கொட்டாங்கச்சியா? கொட்டாங்கச்சி சிரட்டைமாங்க. இந்த சிரட்டை எல்லாம் டீ கொடுப்பான். மத்தவெல்லாம் கிளாஸ், அவனுக்கு காசா கொடுக்குறான், ஓசியா கொடுக்கல. இவனுக்கு 1 ரூபா தான் டீ, அவனுக்கு 1 ரூபா தான். அவனுக்கு கிளாஸ், இவனுக்கு சிரட்டை. அதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? கிளாஸ்ல உள்ளவன் குடிச்சிட்டு வச்சுட்டு போவான், அதை கழுவுவான் கடக்காரன். சிரட்டையில உள்ளவன் குடிச்சுட்டு அவனே கழுவி கவுத்து வச்சுட்டு போவான். அந்த சிரட்டையை தொடமாட்டான். எனக்கு டீ வேணும்னா நான் சிரட்டையை தூக்கிட்டு நீட்டணும், அவர் ஊத்துவார், தொடமாட்டான். டீ கடைக்காரரு காசையும் கொடுத்துட்டு சிரட்டை இப்படி நீட்டணும், அவருக்கு போய் உங்களை வரத்து வச்சுக்குவார், வச்சு ஊத்துவார், அவர்தான் குடிக்கணும். இந்தியாவில நான் சொல்றேன், 20ஆம் நூற்றாண்டுல சொல்றேன், அறிவு ஒத்தி போயிருக்குங்கிற அந்த நூற்றாண்டுல சொல்றேன். 2000 வருஷமா இருக்கிற இந்த தீமை இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஒழிக்க முடிச்சா? கொடுமை என்ன தெரியுமா? ஜெகஜீவன் ராம், உங்களுக்கு தெரியும் ஜெகஜீவன் ராம் யார்? அவரு காங்கிரஸ்ல ஒரு பெரிய தலைவர், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். நேரு காலத்துல இருந்து இந்திரா காலம் வரைக்கும் எல்லா மந்திரி சபையிலையும் அமைச்சரா இருந்தவர். ராணுவத்தினுடைய அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் வரைக்கும் பதவியில் இருந்தார் ஜெகஜீவன் ராம். தலித் மக்களுக்கு, அம்பேத்கருக்கு அடுத்து அதிகமாக தலித் மக்களுக்கு அறிமுகமான தலைவர் பாபு ஜெகஜீவன் ராம். அந்த ஜெகஜீவன் ராம்
இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சரா இருக்கிற காலத்துல, சாதாரண என்னை மாதிரி இருக்கும்போது இல்ல, இந்தியாவின் ராணுவ மந்திரி, அவ்வளவு பெரிய பாதுகாப்பு மந்திரியாக இருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு ஊர்ல போய் காந்தியுடைய சிலையை திறக்கிறார். கடவுள் சிலையை கூட திறக்கல. யார் சிலை திறக்கிறாரு? காந்தியுடைய சிலையை திறந்து வைக்கிறார். திறந்து வச்சுட்டு அவர் இறங்கவே இல்லை. இறங்கி கூட கார்ல ஏறல. அதுக்கடையில் ரெடியா வச்சு நிக்கிறாங்க கங்கை நீர். இருக்கு இவன் இதை தொட்டுப்பட்டான். தீண்டத்தகாத ஜாதிக்கார காந்திய தொட்டுப்பட்டான். காந்தி சில தீட்டாயிருச்சு. நாங்கள் தீட்டை கழிக்க போகிறோம். அவர் தொட்டு திறந்ததுனால காந்தியுடைய சிலை தீட்டாகிவிட்டது. அதை நாங்கள் கழிக்க போறோம்னு சொல்லி கங்கை நீரை ஊத்தி கழிக்கிறான்னு சொன்னா, நீ என்ன 21ஆம் நூற்றாண்டு போயிட்டு நான் கேட்கிறேன். அடே, அன்னைக்கு உன் அப்பா பாட்ட 2000 வருஷத்துக்கு முந்தி இருந்தானே, அந்த நோயில நீ இருந்துகிட்டு இருக்கிற. இதெல்லாம் கூட பழைய கதை. முந்தா நாள் பேப்பர் பாத்தீங்களா? ரொம்ப வேணாம். அதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப அதோட நாங்க முன்னேறிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முந்தா நாள் ஒரு நீதிபதி, ஊபியில ஒரு நீதிபதி, தலித் நீதிபதி, அவர் கட்டாய ஓய்வு வாங்கிட்டு போயிட்டார். வாலண்டரி ரிட்டர்ன் பண்ணுறாங்கல்ல, கட்டாய ஓய்வு வாங்கிட்டு அந்த நீதிபதி விலகி போயிட்டார். அந்த இடத்துல ஒரு உயர் சாதி நீதிபதி நியமிக்கப்படுறார். நீதிபதினா யாரு? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்து அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் யாரு? நீதிபதி. இந்த நீதிபதி பதவி ஏற்க சீட்ல உட்காரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சீட்ல இவன் உட்கார்ந்துருக்கான், இந்த தாழ்த்தப்பட்டவன் உட்கார்ந்துருக்கான், இந்த தகாதவன். அந்த சீட்டை நான் உட்காருவேனா? அந்த கோர்ட்ல நான் திரும்பி சொல்லுவேனா? கொண்டோட கங்கை என்றான். கங்கை நீரை கொண்டு வந்து அந்த சீட்டை கழுவி, அந்த கோட்டை கழுவி, அந்த பூண்டை கழுவி, எல்லாத்தையும் கழுவுறான். எல்லா பொருளையும் அங்க உள்ள பேனாவுல இருந்து பென்சில் ஒண்ணு விடல, எல்லாத்தையும் ஊற வச்சு கழுவி எடுத்து சுத்தப்படுத்தலாம். சில பூஜைகள் எல்லாம் பண்ணி யாரு கிராமத்தில் உள்ளவனா, கை நாட்டு பேர் வழியா, எழுத படிக்க தெரியாதவனா, நீதிபதி ஜட்ஜ், இவன் என்னத்தை நீதி வழங்க போறான்? முந்தைய நாள் நடந்தது இந்தியாவில் நடந்ததுங்க. இவன் என்ன பண்ணா? தலித்து தாழ்த்தப்பட்டவன். அந்த நீதிபதி கோர்ட்டுக்கு போயிட்டான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறான். தலைமை நீதிபதி ஆனந்த் தலைமையில 3 பேர் கொண்ட பெஞ்சு இன்னைக்கு விசாரிக்கிற வழக்கு. ஒரு நீதிபதி கடைபிடிச்ச தீண்டாமையை பற்றி சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி பெஞ்ச் அமைச்சு நீதிபதி ஆனந்த் தலைமையில இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு. இது எப்ப நடக்குது? 6 வருஷத்துக்கு முந்தினதா? 25 வருஷம் முந்தினதா? 3 நாளைக்கு முந்தினது. நான் சொல்றது 3 நாளைக்கு முந்தின லேட்டஸ்ட் செய்தி. இந்த வரக்கூடிய உணர்வுகள் கூட விழாவாரியாக எழுதியிருக்கிறோம். வர உணர்வுகள் கூட எழுதியிருக்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்? அப்ப இனி என்ன அந்த 20 நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதனால இருக்கு. இப்ப கண்டுபிடிச்சு விட்டான். என்ன கண்டுபிடிச்சுட்டான்? ஜீனோம் கண்டுபிடிச்சு விட்டான், மரபணு கண்டுபிடிச்சு விட்டான், ரத்தத்தை கண்டுபிடிச்சு விட்டான். தலித்துக்கு பூரா ஓ குரூப், ஐயருக்கு பூரா ஏ குரூப்பா? ஓ குரூப் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. இவருக்கு பி பாசிட்டிவ்னா அவருக்கு பி நெகட்டிவா? இல்ல, எல்லாம் கலந்துதான் இருக்கு. ஒரு ஜாதிக்கு ஒரு ரத்தம் கிடையாது. அப்பனுக்கு இருக்கிற ரத்தம் மகனுக்கு இல்ல, மகனுக்கு இருக்கிற ரத்தம் பேரனுக்கு இல்ல, அண்ணனுக்கு இருக்கிற ரத்தம் தம்பிக்கு இல்ல. இப்படி கண்டுபிடிச்ச பிறகு என்னடா பிறப்புல வசந்துட்டீங்க அப்படின்னு விளங்குனியா? நீ அறிவு வளர்ந்துருச்சு, வாஸ்தவம். ரத்தத்துல வித்தியாசம் இல்ல, வாஸ்தவம். தலித்தா இருந்தாலும் அவர் ஐயரா இருந்தாலும் ஒரு தாய் வயிற்றுல ஒரே மாத்தான் வளர்றாங்க, அது வாஸ்தவம். எல்லாருமே அந்த ஊனத்தான் சாப்பிடுறாங்க. கருவறையில இருக்கும் பொழுது அந்த மாதவிடா இருக்கு பாருங்க, அதெல்லாம் நின்று போது பாருங்க. அந்த அசிங்கத்தை தான் தொப்புள் வழியாக ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிட்டு வளர்றான். ஐயராகத்தான் நிற்கிறாரு, வாய் நடத்திக்க மாட்டாரு. தொப்புள் கனெக்ஷன் நல்லா கொடுத்துறான். இது நிப்பாட்டி விட்டு அங்க சப்ளை பண்றான். கற்பமானும் நின்று போயிருந்த மாதவிடா எதுக்கு நிக்குது? அங்க சப்ளை ஆகுது, இடம் மாதிரி சப்ளை ஆக போகுது. அப்ப தொப்புள் கொடி வழியாக அதைத்தான் எடுத்து வளரலாம். யாரு? நீங்களும் அப்படித்தான், ஐயர் அப்படித்தான், பன்னியர் அப்படித்தான், செட்டியார் அப்படித்தான், தேவர் அப்படித்தான், தலித்து அப்படித்தான். எந்த வித்தியாசமும் இல்ல. இவர் பிறக்கிறது அதே வழிதான், அவர் பிறக்கிறது அதே வழிதான். என்னத்தை வச்சுதான் நீங்க ஒசத்திங்கிறீங்க? ஒருத்தன் ஒசத்தி ஒருத்தன் தாழ்ச்சின்னு எப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒண்ணுதானே, அதே மாதிரி. எல்லாத்தினுடைய மூலம் என்ன? அந்த விந்து துளி தான். அந்த ஒரு ஆண்மகன் வெளிப்படக்கூடிய விந்து துளி. அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய சினை முட்டை. இதை தவிர என்ன மூலம் உனக்கு வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் நல்லா தெரியுது, அறிவுக்கு தெரியுது. ப்ரூவ் பண்ணி காட்டினா, இந்த ப்ரூவ் பண்ணி நிரூபிச்ச காலத்துல இந்தியாவுடைய ஒரு ஜட்ஜி இப்படி இருக்கிறான்னு சொன்னா
அவருடைய தீண்டாமைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்படுதுன்னு சொன்னா அதுவும் ஒரு நீதிபதியே பாதிக்கப்பட்டு, பழைய நீதிபதி முன்னாள் நீதிபதி பாதிக்கப்பட்டு வழக்கு போடுறாருன்னு சொன்னா இப்ப மருந்து ரொம்ப தேவைப்படுதா இல்லையா? இவன் என்னென்னவோ மருந்து பண்ணான். இந்த 20 நூற்றாண்டா இருக்கிற அந்த தீமைக்காக வேண்டி என்ன கொண்டு வந்தா? வன்கொடுமை தடுப்பு சட்டம், தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இட ஒதுக்கீடு சட்டம், அந்த சட்டம் இந்த சட்டம், என்னென்னமோ நல விடுதிகள் எல்லாம் பண்ணி பார்த்தான். என்ன பண்ணுன? தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சா தீர்வு கிடைக்குமா? தும்ப விட்டு மாட்டை கட்டிக்கிட்டு போறவன் தும்புனா ஊங்குறாங்க, அதை பிடிச்சா நிக்கி, வாழை பிடிச்சா ஒரு மீன் வச்சிருப்போம். தும்பு விட்டு வாழை பிடிக்கிறான். எல்லாரும் என்ன பண்றா? தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு இங்க இஸ்லாமுங்கிற தும்பு இருக்குது, ஒரு வெட்டு வெட்டாங்கிட்டு போயிருக்கு. இங்க இருக்குதா? இந்த மார்க்கத்தை கண்ணு முன்னாடி பாக்குறியப்பா. இப்ப இந்த மருந்து தேவையா இல்லை? 24 நூற்றாண்டு சொல்லு. 24 நூற்றாண்டுங்களா? பகருதீன் அலி அகமது வேற ஒரு இந்தியாவின் ஜனாதிபதி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் இந்தியாவின் ஜனாதிபதியா இருந்தாங்க. 2 பேருமே இந்திய வரலாறு சுதந்திர இந்தியாவுல 2 முஸ்லிம் ஜனாதிபதியா இருந்திருக்கிறாங்க. ஒருவர் ஜாகிர் ஹுசேன், ஒருவர் பகருதீன் அலி அகமது. இந்த பகருதீன் அலி அகமது ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது பெருநாள் தொழுகை டெல்லியில ஜும்மா மசூதியில, ஜும்மா மசூதி பாத்துருக்கீங்களா? நீங்க ஜும்மா மசூதிக்கு போனீங்கன்னா தொழுகிற இடம் வந்து பள்ளிவாசல் பாருங்க, மேற்கூரை வந்து கால்வாசி பள்ளிக்கு தான் இருக்கும், முக்கால்வாசி. நான் போற காலத்துல, அப்ப ஜாகிர் ஹுசேன் காலத்துல. இப்ப என்ன மாற்றது தெரியாது. இப்ப அப்படித்தானா? இப்போ அப்படித்தான். முக்கால்வாசி பகுதியில வந்து மேற்கூரை இருக்காது, அழகா கல் போட்டு இருக்கும், திறந்த வழியா தான் இருக்கும். பள்ளி வாசல கால்வாசியில தான் வெயில் படாம உங்களுக்கு தொழ முடியும். அதுவே பெரிய பள்ளி. பெருநாளைக்கு ஜும்மாவுக்கெல்லாம் பள்ளிலாம் நிறைஞ்சு வெளியெல்லாம் வந்து துர்க்குமான் கேட்டு பகுதி இருக்க வெளியே அதெல்லாம் நிறைஞ்சு போயிடும். இப்ப இடிச்சு விட்டா சஞ்சய் காந்தி அதை காலி பண்ணிவிட்டான். மழை பெய்யுதா? தூருதா? சரி முடிச்சுக்கிறோம். அப்ப சரி, மழை தாங்க முடியாதவர்களா இருந்தா மார்க்கத்தில் இப்படி நினைஞ்சு சாகக்கூடாது. நாளைக்கு நோய் வர்றாங்க ஓரஞ்சாரத்துல பத்திரமா நின்றுக்கிறங்க. விளங்குதா? சக்தி உள்ளவங்க இல்ல, இன்னும் முன்னாடி இருக்கணுங்கிற சரத்தே கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பு என்னவோ அதுல நின்றுக்கிறங்க. சரி, அப்ப அந்த ஜும்மா மசூதியில பெருநாள் தொழுக ஜனாதிபதி தொழ வர்றாரு. சலசலப்பு இல்லாம அது மாதிரி ஒதுங்கிருங்க. அப்ப ஜனாதிபதி தொழுவதுக்காக வர்றாரு. வந்தா லேட்டா வர்றாரு. வந்தா தான் ஸ்டெப். அந்த நிழல் தரக்கூடிய பகுதியெல்லாம் மக்கள் நிறைஞ்சிருச்சு. இந்த ஓபன் பிளேஸ் தான் இருக்குது. வெயில் கொடுத்தது. பாதுகாவலோடு வர்றாரு ஜனாதிபதி. முதல் குடிமகன், இந்தியாவுடைய முதல் குடிமகன் வர்றாரு. வந்தா எங்க ஜனாதிபதியை வாங்க கும்ப மரியாதை முதல் ஸ்டெப்ல உட்காருங்க சொன்னமா, முதல் வரிசையில் உட்கார வச்சமாங்க. முதல் வரிசையில் நிக்கிறதுக்கு ஜனாதிபதி வர்றாரு. பராக் பராக் விலகு வழிவிடு எவனா சொன்னானா? இதுல கவனிக்க வேண்டிய என்ன? அந்த கொளுத்துற வெயில்ல நின்று பெருநாள் சொல்கிறார். யாரு? இந்தியாவுடைய ஜனாதிபதி, முதல் குடிமகன். அவருக்கு அடுத்துதான் பிரதமர்லாம். அவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ள ஜனாதிபதி அவர் என்ன பண்றாரு? வெயில்ல நின்று சொல்கிறார். வெயில் கொடுத்தது. பாதுகாவலர்கள் முடிக்கிறாரோ, அவனும் நிலையில போய் ஓரத்தில் நிக்கிறான். ஜனாதிபதி வெயில நிக்கிறாரு. இந்திய கடைசியில வந்தா கடைசிதான். அதுக்கு நீ முதல் வந்திருக்கணும். உனக்கு தேவை இருந்தா முதல் அந்தஸ்து வேணும் இருந்தா ஃபர்ஸ்ட்ல வந்து உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இதுல என்ன மருந்து? 2 விஷயத்தை கவனிக்கணும். ஜனாதிபதியா போனவருக்கும் என்ன உணர்வு வரல? நான் உங்களை எல்லாம் கூட வசந்தவன் அனுப்புறத பாத்தீங்களா? ஜனாதிபதியா போனவனுக்கு என்ன வரல? நான் ஜனாதிபதி தான் அவரு சொல்லலையே, விலகலான்னு சொல்லல. அவராவது அப்படின்னு போயிறாரு. இருந்தான என்னைய மாதிரி உங்களை மாதிரி சாதாரணவன் அவனுக்கு அவர் யாரும் ஜனாதிபதி நினைப்பதில்ல. போடான்ட்டாங்க. ஜனாதிபதி வந்தார் விலகுன்னு சொன்னானா சொன்ன சிறுபரை அடிச்சிருப்பான். ஜனாதிபதியா இருந்தாங்க. எனக்கு நான் முதல்ல வடிவிடு, முதல் முறை எனக்கு கூட சொன்னா விடுவானா? சாதாரண ஒரு முஸ்லீம் சட்டை எப்படி சொல்லி போராடி இருப்பான் ஜனாதிபதியை. அப்ப எப்படி பக்குவப்படுத்தின மருந்து பாத்தீங்களா? ஜனாதிபதிக்கும் அந்த கருவத்தை ஒழிச்சு எங்கிடத்திலையும் அந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்குற. 2 பக்கமும் சரியா வரும். ஒருத்தனுக்கு ஒழிச்சா ஒழியாது. ஆணவத்தை காட்டுறவன் என்ன செய்யணும்? அடக்கத்தை கத்துக்கணும். அடங்கி போறவன் சுயமரியாதை கத்துக்கணும். நான் ஏன்டா உனக்கு அடங்கணும்? அப்போ ஒவ்வொரு முஸ்லீம் நீங்க நினைக்கிறான். இப்போ வச்சுக்கிறோமே, நம்ம ரஹ்மான் கான் இருக்காரு மந்திரி, வச்சுக்கிறோமே. உங்க ஊர் பள்ளி, இங்க மன்னடியில் ஒரு பள்ளி தொழுவருக்கு வர்றாரு. உதாரணத்துக்கு தான் தொழு வர்றாரு. உதாரணத்துக்கு தான் ஜும்மா தொழு வர்றாரு. ஜும்மா தொழு வரும் பொழுது சப்பெல்லாம் நிறைஞ்சு போச்சு, ஃபுல்லாயிடுச்சு. அவரு லேட்டா வர்றாரு. வந்தவுடனே அமைச்சர் வர்றா, அமைச்சர் வரான்னு எல்லாத்தையும் வழக்குனா ஒத்துக்குவீங்களா? எவன் அமைச்சர்? யார் முதல்ல வரணுங்க? நான் முதல் வந்திருக்கிறேன். முதல் வந்தவன் முதல் உட்காருவேன்.
ரஹ்மான் கானுக்கு முதல் ஸ்டெப் வேணும்னா அவர் 12:30 மணிக்கு வரணும். 1:30 மணிக்கு வந்துட்டு பேசாது சொல்லுமா இல்லையா? 1:30 மணிக்கு நீ வருவே, நான் 12:30 வந்து எந்திரிப்படா கேப்பீங்க. ஒவ்வொருத்தரும் கேட்பீங்களா எப்படி இந்த மார்க்கம் மருந்தை காட்டுதுன்னா இதை விளங்க மாட்டேங்கிறானுங்க. இந்த மார்க்கம் மருந்து எப்படி காட்டுது? வெறும் தியரியா சொல்லல, பிராக்டிகலா காட்டுது, செஞ்சு காட்டுது, நோயை தீர்த்து காட்டுது, சிகிச்சை பண்ணி காட்டுது. நோயாளி திரும்பி வர அடுத்த செகண்ட் ஜனாதிபதி கர்வத்தை காணா, நான் யார் தெரியுமா, நம்ம ஜனாதிபதி அவன் நினைக்கல, நம்மளுக்கு நினைக்கல, ஜனாதிபதி நிக்கிறாரு, 2 அடி தள்ளி நின்றமா சப்புல நிக்கும் போது குறைச்சி நிக்கிறாங்க ஜனாதிபதி கிட்ட. இவன் தொழிலாம அவன் தொழில். இது மட்டும் இல்ல, சஜிதா செய்வாங்கல்ல தொழுகையில, சஜிதான நெத்தி வைக்கிறாங்கல்ல, இவர் நெத்திய வைக்கிறாரு. முந்தின சப்புல என்னை மாதிரி ஒருத்தர் நிக்கிறான், அவன் நெத்திய வைக்கிறான். என் காலில் அவர் தலை, ஜனாதிபதி தலையில என் கால வருஷத்துக்கு நான் முதல் சப்புல நின்றா என் கால அவர் தலையில. எங்கேயாவது பார்க்க முடியுமா? எவனாச்சும் இப்படி செஞ்சு காட்டினானா? 20 நூற்றாண்டுல இப்படி செஞ்சு காட்ட ஒரு மருந்தை சொல்றா. உன் கம்ப்யூட்டருக்கு முடியாது, உன்னுடைய பில் கிளின்டனுக்கு முடியாது, ஒரு பில் கேட்ஸுக்கு முடியாது. இந்த அப்துல் கலாம் ஆசாத் இருக்காரு, அவர் ஏவுகணையை கண்டுபிடிப்பாரு, அவருக்கு முடியாது. ஒரே ஒரு மருந்து, அது ஒரு மருந்து தான். அழகா சொன்னார் தந்தை பெரியார், சொன்னார் இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து சொன்னாரே இல்லையா? புஸ்தகமே இருந்தார். இன இழிவு ஒழியணும்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒரே மருந்து இஸ்லாம்ங்கிற மருந்து தான். அந்த மருந்தை தவிர நீ எந்த மருந்தை போட்டாலும் சரி, நீ 1000 வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வாப்போம், 1000 தீண்டாம ஒழிப்பு சட்டம் கொண்டு வாப்போம், கொண்டு வந்து என்ன பண்ணுச்சு? 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு நீதிபதியை மாற்ற முடியலையே, 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜி திருந்தலையா? ஜனாதிபதி எங்க திருந்த போறாரு? இதுதான். அப்ப பல நூற்றாண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கும் தீர்வாக இருக்கிற ஒரு மருந்து எது? இஸ்லாம்ங்கிற ஒரு மருந்து தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்க, அமெரிக்கா தானே நாகரிகத்துக்கு உச்சிக்கு போச்சு, அதை பார்த்தான மயங்குற, அதனுடைய கவர்ச்சியிலான மயங்கி நிக்கிற. அங்கே என்ன குத்து, அங்கே இதே குத்து. இங்கே என்னடான்னு கேட்டா வர்ணாசிரமம் பிறப்பின் அடிப்படையில வித்தியாசப்படுத்துறான். அங்க எப்படி படுத்துறான்? நிறத்தின் அடிப்படையில. வெள்ளையா பிறந்தா அவர் வசந்தவர், கருப்பா பிறந்தா அவர் தாழ்ந்தவர். அவருக்கு பேர் நீக்ரோ. நீக்ரோ ஒரு ஜாதி, வெள்ளையர்கள் ஒரு ஜாதி. எங்க? அமெரிக்காவுல நீக்ரோக்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் மத்தியில நிறைய வித்தியாசங்கள். இதுல எல்லாத்திலும் வித்தியாசம். நடத்துற விதத்துல, வேலை வாய்ப்புகள்ல, சட்ட திட்டங்கள்ல எல்லாம். இவனுக்கு தனி பள்ளிக்கூடம், அவனுக்கு தனி பள்ளிக்கூடம், இவனுக்கு தனி மருத்துவமனை, அவனுக்கு தனி மருத்துவமனை. இந்த மாதிரியான கூட்டுகள் எல்லாம் இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வெள்ளை இன்னும் சமீபத்துல நீங்க நினைச்சுக்கிறீங்க, மிக விரைவில் இந்த கருப்பர் சமுதாயம் ஒரு பெரிய புரட்சியில இறங்க போகுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கேசிஎஸ் கிளே கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு வருது? கேசிஎஸ் கிளே உலகத்திலே அவன் மாதிரி புகழ்பெற்ற ஒருத்தன் கிடையாது. அவன் யார்? இன்னைக்கு உங்களை எல்லாம் கிரிக்கெட் இருக்குது, நீங்க எல்லாம் இளம்பருவமா இருக்கிறீங்களே, இந்த இளைஞர்கள் இன்னைக்கு எந்த விளையாட்டு இருக்குது? கிரிக்கெட் இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விளையாட்டு பிள்ளைகளா இருக்கிற காலத்துல எங்களை எல்லாம் ஈர்த்த விளையாட்டு தெரியுமா? அந்த காலத்துல குத்துச்சண்டை தான். குத்துச்சண்டை தான் எல்லாரும் பார்ப்போம். ஊருக்கு ஊர் குத்துச்சண்டை டீம் வரும். கிங்காங் தாராசிங் சண்டை போடுறாங்க, போட்டா போட்டி காட்டா குஸ்தி காட்டுவோம். இந்த கிரிக்கெட்ல அப்ப கிடையாது. இந்த போட்டா போட்டி காட்டா குஸ்தி பார்ப்போம். உலகளாவிய குத்துச்சண்டையில ஒருத்தர் ஃபேமஸ் ஆனா அவன் தான் பெரிய புகழ். எதுலாம் அவ்வளவு புகழ் கிடையாது. இந்த கிரிக்கெட்ல அப்ப கிடையாது அந்த காலத்துல எல்லாம். அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஹெவி வெயிட் உலக குத்துச்சண்டை சாம்பியனா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அமெரிக்காவை சேர்ந்த கேசிஎஸ் கிளே. அவ்வளவு புகழ் அடைஞ்சிட்டான். அவனை தெரியாத உலகத்துல யாருமே இல்ல. ஆனா அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணி தெரியுமா? அவன் தலித்துங்கிற, அவன் நீக்குறோங்கிறதுனால, அவன் கருப்பர் இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவனை மதிக்கல, அவன் அவமரியாதை செஞ்சுச்சு. அவன் அந்த உலக குத்துச்சண்டை சாம்பியன்ல வாங்கின பதக்கத்தை அங்க உள்ள என்ன நதி, நயாகரா நதி, அந்த நதியில தூக்கி எறிஞ்சான். என்னடா கௌரவம் இது, என்னடா புகழ்? சொந்த நாட்டுல என்னை கேவலப்படுத்தினா மனுஷன் நினைக்க மாட்டேங்கிறான், இந்த பதக்கம் எனக்கு தேவையான்னு வீசி எறிஞ்சான். வீசி எறிஞ்சிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு மொழிந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றான். ஏற்ற பிறகு முகமது அலி கிளே என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டான். இன்றைக்கு முகமது அலி கிளே ஆன பிறகு எல்லாம் பார்க்கலாம், உலகம் பூரா கௌரவம். சவுதி அரேபியா கௌரவிக்குது. அவன் நீக்குறோன்னு பார்க்கல, சவுதி மன்னர் கை கொடுக்கிறார், யாரு கொடுக்க தயாரா இல்ல. அப்ப யாரு இருந்தான்னா அவன் நிக்சன் இருந்தா நினைக்கிறேன், அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் கை கொடுக்க தயாரா இல்ல, சவுதி மன்னர் கை கொடுக்கிறார். நிக்சனோட கலகார் பரபரப்பு. அந்த மாதிரியான வெள்ளையர் அவரு
தலை இருப்பாரு. அந்த கை கொடுக்கிறாரு. எவன் கொடுக்கற? நிக்சன் கொடுக்கல, வெள்ளை வர்க்கம் கொடுக்கல. அமெரிக்காவுல சவுதியில் அழைத்து அரசு விருந்தினராக அவர் அழைத்து கௌரவப்படுத்தினாங்க. ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளில் கௌரவம். இதே சென்னைக்கு அந்த முகமது அலிக்கில வந்துட்டு போனாரு. உங்களுக்கு யாரும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் இருக்குமா, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உலகம் முகமது அலி ஆன பிறகு உலகம் எல்லாம் போட்டு கண்ணியப்படுத்திருச்சு. சென்ற ஒலிம்பிக் போட்டியில செஞ்சதுக்கு பாருங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கௌரவம். எந்த அரசாங்கம் அவர் அவமதிச்சோ அந்த அரசாங்கம் கூப்பிட்டு ஒலிம்பிக் ஜோதிய நீ தாண்டா ஏத்தணும் வேலை கொடுத்தான். யாரு கொடுத்த கௌரவம்? இஸ்லாம் கொடுத்த கௌரவம் இல்லையா? நீ கேசிஎஸ் கிளையா இருக்கும் போது கை கொடுக்க மறுத்த இந்த வெள்ளை அரசாங்கம் இஸ்லாமிய கண்ணியத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அது மறந்து போச்சு. முகமது அலி பாய் முஸ்லீம் ஆயிட்டாரு என்று கண்ணியப்படுத்த அல்லாஹ் முஸ்லீம் கண்ணியத்தை உண்டாக்கல, அங்கேயே ஆக்கி விடுறான். முஸ்லீம் பண்ணுற கண்ணியம் ஒரு அதிசயம். இஸ்லாம் வந்துங்க ஒரு அதிசயமான மார்க்கம்ங்கிறதுக்கு இதை விட ஒரு ப்ரூஃப் தேவையில்லை. அதாவது நம்ம மதிக்கிறது வேற விஷயம், ஒரு முஸ்லீம் மதிக்கிறது வேற விஷயம். ஒரு தலித்து இஸ்லாம் பண்றான்னு நம்ம ஏத்துக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்ல. அவன் ஏத்துக்கிட்டவன நேற்று வரைக்கும் எட்டிலன்னு சொன்ன அவன் வாங்க பாதிக்கிறான். அவனே மாத்துறா. இது அதிசயம், அற்புதமா இல்ல, வெறுப்புல செய்யணும். இன்னொரு மாத்திட்டாங்க தெரியாதோ, தொப்பி போட்டோன்னு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். எவன் அவனை தீண்டத்தகாதவன் சொன்னானோ அவனையும் வாங்க பாயின்னு சொல்ல வைக்குது, என்னையும் சொல்ல வைக்குது. ஒரு தட்டுல சோறு இங்க வைக்குது, ஒரு சப்பல நிப்பாட்டுது. எப்படி ஒழிக்குது தெரியுமா? அந்த ஒழிக்கிறத கூட லேசமா தான் ஒழிக்கலங்க. இப்போதான் கத்துக்குவோம். நீங்க இருக்கிறீங்க, நீங்க யாரு அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. நீங்க அரபு நாட்டு இறக்குமதியா? உங்க தாப்பனார் சவுதியில பிறந்தவரா? உங்க பாட்டனார் குவைத்துக்காரரா? இல்ல. அரபு நாட்டுல பாரம்பரியம் மட்டும் கொஞ்சம் கைத்துக்கும் ஆகும். ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. இந்த பக்கம் எங்கேயும் இருக்காது. நம்ம எல்லாருமே யாரு? பல சாதிகள்ல இருந்து நம்ம வந்தோம். இங்க இருக்கக்கூடியவர்கள்ல கொஞ்சம் பேர் செட்டியாரா வந்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் முதலியாரா இருப்பீங்க, கொஞ்சம் பேர் வன்னியரா இருப்பீங்க, கொஞ்சம் பேர் தேவரா இருப்பீங்க, கொஞ்சம் பேர் ஐயரா இருப்பீங்க, கொஞ்சம் பேர் தலித்தா இருப்பீங்க. அப்படியெல்லாம் இருந்து நம்ம அப்பா மாட்டோம்தான் இதுல வந்தாங்க. வந்துட்டாங்களா? இப்ப நான் கேட்கிறேன், தேவர்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்து நான் பார்ப்போம் இல்லையா? வன்னியரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஐயரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க கேட்குங்க. இஸ்லாம் எப்படி ஒழிச்சுன்னு கேட்டா நாங்க எங்க இருந்தோம் தெரியல. எப்படி ஒழிக்குது பாத்தீங்களா? அடே நாங்க ஐயர்ல இருந்து வந்து நெசம், தேவர்ல இருந்து வந்து நெசம், மானத்தை குறிக்கல. நாங்க அதிகபட்சமா போன ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி நாங்க ஐயரா இருந்திருப்போம், வன்னியரா இருந்திருப்போம், தலித்தா இருந்திருப்போம், தேவரா இந்த நாட்டில் உள்ள சாதியா தான் இருந்திருப்போம், வேற ஒண்ணா இருந்திருப்போம். இந்த நாட்டுல எந்த சாதி இருக்குதோ அந்த சாதிகளில் ஒரு சாதியா தான் நாங்க இருந்திருப்போம். எங்கள எவனுக்குமே நாங்க எங்க இருந்தோம் எங்களுக்கு எங்களை மறக்க வைக்கிற, நாங்க யாருங்கிறத எங்களை மறக்க வச்ச பிறகு எப்படா சாதி இருக்கு? நான் ஐயரா தலித்தா முதலியா எனக்கு தெரியாது, இவரையா தெரியாது, நான் முஸ்லிமியா எங்க இருந்து வந்தீங்க தெரியாது, எனக்கே தெரியல, உங்களுக்கே தெரியல. இந்த அளவுக்கு உலகத்துல எவனுக்காவது ஒழிக்க முடியுமா? ஒழிக்கிறது லேசா ஒழிச்சிருக்கா? எங்க இருந்து வந்தோன்னு தெரியலையேங்க, அப்படி மறந்துட்டேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு மருந்தை கையில வச்சுக்கிட்டு 100% நிவாரண கேரண்டி எது? இஸ்லாம் என்ற நன்மருந்துல 100% நிவாரணத்துக்கு கேரண்டி இருக்குது. அதை விட்டுப்புட்டு நோயை மருந்து நினைச்சு சாப்பிடுவோம். நோயை வேணுங்கிறா, நோய் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மருந்துன்னு சொல்லிட்டு அதை உண்டாக்கி வச்சுக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப என்ன ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் சரி அதான் தீர்வு, நன்மருந்து. இப்ப பாருங்க, நம்ம அத்வானி தெரியும். அவர் யாரு? இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்காக வேண்டி ரத்த யாத்திரை நடத்தினவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் இஸ்லாத்தை எந்த வகையிலும் விரும்ப மாட்டார், எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலை இடிப்பதற்கு வடதரைக்கிட்டு போனார், எல்லாருக்கும் தெரியும். இந்த அத்வானி இப்ப அல்லாஹ் வந்து ஆட்சியில உட்கார வச்சு அவர் என்ன சொல்ல வச்சான் பாத்தீங்கன்னா, இப்ப தேவன் உங்களுக்கு வழங்கல, சட்டம் உனக்கு கெட்டு போகுது, கற்பழிப்பு, கொலை கொள்ளை பார்த்தாரு, எல்லாம் அந்த கட்டணம் சரியா வரும். கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடு. யார் சொல்றா? யாரு சொல்றா? ஐயா அத்வானி சொல்றாரு, கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுப்போம், அந்த சட்டத்தை நிறைவேற்றுவோம். இது யாரு சட்டம்? எவன் சொன்ன சட்டம்? எந்த புத்தகத்தில் எடுத்துக்கொண்ட சட்டம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் ஒரு மருந்தை தந்துச்சு, நீ உணரவே இல்ல. நீ பாட்டுக்கு விட்ட, என்னென்னமோ போட்ட, கையில கட்டி பார்த்த, அது பண்ணி பார்த்த, நடாண்டே கொடாண்டே கிர்லாண்டே பிர்லாண்டே, ஒன்னாலே கொண்டு நிப்பாட்ட முடியல, ஒரு குற்றத்தையும் குறைக்க முடியல.
எத்தனையோ பேர்ல கொண்டு வந்த, எத்தனையோ செக்ஷன்களை போட்ட, ஒரு செக்ஷனு திருநாடு செவன் திருநாடு சொன்னேன், 506 என்னென்னமோ சொன்ன, என்னென்னமோ செக்ஷன் இழுத்து அடிச்ச, ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்து பார்த்தேன். ஒண்ணு நிக்கல, ஏறிக்கிட்டே போறது. நாளுக்கு நாள் கற்பழிப்பு அதிகமாகுது தவிர உன்னுடைய சட்டத்தினால குறையல. இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துட்டு அதான் அவங்க சொன்னாங்களே, எடுத்தாங்க சவுக்கு எடுத்தாங்கல்ல, அயோக்கியர்களுக்கு எதிராக காட்டையை தூக்குறதுதான் மருந்து. இந்த மருந்தை தந்தது எது? அயோக்கிய நோய் முத்தி போய் கை புறை எடுப்பீங்கன்னா வெட்டி எறியறதா அதுக்கு மருந்தா? அதுக்கு புணு தடவிட்டு முடியுமா? அழுகி போச்சுங்க, அழுகி போச்சு, அப்படியே அழுகிட்டே போயிட்டு இருக்குது. வெட்டி எறியறது மருந்தா, புணுகு தடவுறது மருந்தான்னு கேட்டா புணுகு தடவுறான். புணுகு தடவைப்பாரு, அந்த மருந்து தடவைப்பாரு, ஐடோக்ஸ் போட்டுப்பாரு, அமிர்தான தடவைப்பாரு. எப்படி போவோம்? அறுத்து எரிஞ்சா போகுமா? இஸ்லாம் அது சொல்லுச்சு, யார் எடுத்து தலைச்சு கொலைக்கு கொலை, கொலைக்கு கொலைன்னா கொலை நடக்குமா? நீ பாக்குறீ பேப்பர்ல என்ன பிரச்சனை தீர்வு சொல்லு. 21ஆம் நூற்றாண்டுல மேலை நாட்டுல இருந்து உலகத்துக்கு பூரா சேலஞ்சு சவால், உலகத்துக்கு பூரா சவால் விடுறேன். இஸ்லாம் சவால் விடுது. என்ன சவால்? நீ என்னடா பண்ண? பேப்பரை பிறந்த 57 முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கைது. பேப்பர்ல ஏண்டா 57 தடவை சைக்கிளை திருடி இருக்கிறான், 57 தடவை கைது பண்ணி இருக்கிற, 57 தடவை தண்டிச்சிருக்கிற, 57 தடவை உள்ள இருந்திருக்கிறான், 58வது தடவை திருடுறான்னு சொன்னா இது என்ன சட்டம்? நீ என்னத்துக்கு சட்டம் போட்ட? திருத்த நிப்பாட்டுறதுக்கு போட்டியா, அதிகமாக்குறதுக்கு போட்டியா? அதிகமாக போட்டிருக்காங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன சொல்றான்னு கேட்டா, என்னவே கஷ்டப்பட வேண்டிய மணி அடிச்சு வருது. மணி அடிச்சா எந்த பொண்டாட்டி 7 மணிக்கு சோறு தருவா காலையில? அங்க கிடைக்குமே. எந்த பொண்டாட்டி 12 மணிக்கு சோறு தருவா பகல் சாப்பாடு? அங்க கிடைக்குமே. எந்த பொண்டாட்டி 5:30 மணிக்கு சோறு தருவா சாயந்தரம் ராத்திரி சாப்பாடு? ஜெயில கிடைக்குமே. 6 மணிக்குள்ள விட்டு தருவான, 6 மணிக்குள்ள உள்ள லாக்குள்ள தருவான. அப்ப காலை சாப்பாடு 7 மணி, பகல் சாப்பாடு 12 மணி, ராத்திரி சாப்பாடு சாயந்தரம் 5 மணி, 12 மணி நேரம் தூங்கலாம். அப்படியே உள்ள போனா 12 hours எந்த தொந்தரவும் கிடையாது. அழகாப்படுத்தணும். போர்வை, பெட்ஷீட்டு, சோறுங்க தட்டு, இந்த வசதி எல்லாம் பார்க்கும் பொழுது அது மாதிரி வாரத்துக்கு ஒரு சினிமா, சாயந்தரம் இது வேர்க்கடல அவிச்ச வேர்க்கடல, சாயந்தரம் 4 மணிக்கு அவிச்ச வேர்க்கடல. எவனுக்கே தருமா அந்த பருப்பு சாம்பாரும் அதுவும் இந்த ரசமும் சுபானல்லாம் இதெல்லாம் பார்த்தான். இதுக்கு கஷ்டப்படுமே. திருடி கூட உள்ள போனா சோறு திங்கலாம்ல 6 மாசத்துக்கு. அப்படி திருடுறது 6 மாசம் திங்கிறது பிரச்சனை தீர்ந்து வச்சு பாருங்க. அப்ப நம்ம கிட்ட திருடி இருக்கிறான், நம்ம காட்டுல சோறு போடுறாங்க. எப்படி கொடுமை பாத்தீங்களா? நம்மள்ட்ட திருடுனவனுக்கு நம்ம வரிப்பணத்துல அவனுக்கு சோறு, அவனுக்கு பேப்பரு, அவனுக்கு படுக்க, அவனுக்கு ரூமு, அவனுக்கு தண்ணி வசதி, அவனுக்கு பாத்ரூம் வசதி. இன்னும் சொல்றேன் கேளுங்க, உங்க கூட சொல்லி தர்றேன். பெரிய ஆபரேஷன் ஹார்ட் பேஷண்ட் தெரியும், வைங்க பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டான் வச்சுக்கிறீங்களேன். சர்ஜரி பண்ணணும், 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இல்ல, திருடி கொடுங்க, ஜெயிலுக்கு போயிருங்க. கவர்மெண்ட் செலவோட அழகான வைத்தியம். ஆமா, நீங்க விளையாட்டு சொல்லல, நீங்க சித்தப்படி என்ன பண்றது? அதுக்காக இந்த அரசாங்க செலவுல கொண்டு வந்து வச்சு, அழகா ஸ்டாண்டில் கொண்டாந்து வச்சு, அல்லது வேலூர் சிஎம்சில கொண்டாந்து வச்சு, ரொம்ப சீப் 10 காசு செலவு இல்லாம, அப்படி போலீஸ் பாதுகாப்போட எந்த தொந்தரவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் 28 பேர் திருடி வந்து திருடி விளையாட்டு சொல்லல. நம்ம நாட்டில் நடக்கிற கூத்து இருக்கு. நம்ம நாட்டுல ஒருத்தர் திருடிட்டான்னு சொன்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா, நம்முடைய வரிப்பணத்துல என்னென்னலாம் அவனுக்கு கிடைக்கணுவாங்க. ஒரு நோய் வரக்கூடாதுங்க, ஒரு தலைவலி வரக்கூடாது. கொண்டாடி கூட துடிக்க மாட்டா, ஜெயிலர் துடிப்பாரு. உன் மண்டையை போட்டான கோர்ட்டு கேட்குமே. உங்களை கொண்டே போட்டா கொண்டாடி வந்து கோர்ட்டு கேட்குமா? கேட்காது. அவன் ஜெயிலரை கேட்க, ஏன்டா செத்தான், உன் பொறுப்பை தந்தன, எப்படி சாய விட்ட, தலைவலின்னு ராத்திரில 1 மணிக்கு சொன்னாலும் சரி டாக்டர் வந்து இறங்கிடும். அப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா, ஏன்டா எவ்வளவு பட்ஜெட் செலவு, எவ்வளவு பெரிய செய்யுது, அதுக்கு பாதுகாக்க எவ்வளவு ஆளுக்கு, எவ்வளவுக்கு கோர்ட்டுக்கு அலைகிறதுக்கு வாகன செலவு, டீசல் செலவு, கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஜெயில பராமரிக்க எவ்வளவுன்னு பாருங்க. இஸ்லாம் இடத்துல திருட்டான கூட்டுவாங்க, இங்க கூட்டிட்டு இன்னொரு மேடை போடு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு டிவி கேமரா வேணா வச்சுக்க, பொருள் வச்சு திருட்டுக்கு அவ்வளவுதான். திருடிட்டானா இவ்வளவு வரைக்கும் வெட்டித்தள்ளு. வெட்டித்தள்ளின பிறகு திருடுவானா? நீங்க திருடுவீங்களா? திருடுனா கை விட்டுருவாங்க. இப்ப என்ன திருடுனா மாமியா விட்டு சோறு. இப்ப என்ன கேரண்டி? திருடுனா மாமியா விட்டு சோறு. நீ இஸ்லாத்தை கொண்டாந்து நிலைநாட்ட, இதுக்கு நான் மருந்து சொல்றேன். இப்ப உனக்கு திருட்ட ஒழிக்கணும், அவ்வளவுதானே? இந்த மருந்து வாங்கிக்க. இஸ்லாம்ங்கிற மருந்து சொல்லுது. வெட்டிப்பார், ஒருத்தனுக்கு வெட்டிப்பார். நீ நினைக்கிற எத்தனை பேர் கையெல்லாம் போவான்? போக மாட்டான். ஒருத்தனுக்கு வெட்டுனா அடுத்தவன் செய்ய மாட்டான். டெய்லி ஒரு ஆள் வெட்டிக்கிட்டா இருப்போம். இல்ல,
தவறி போட்டாலும் எடுக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா கைய வெட்டின பிறகு வந்துகிட்டு இருப்பான், நம்ம கையின்னு தெரிஞ்சிடும். ஆஹா மேப்படியாங்க நம்ம சுதாரிச்சுக்கிறோம்ல, இந்த கையை கொண்டு தெரியுவாங்கல்ல. அதுக்காக வேண்டி இப்படி ஒரு பெரிய அடையாளத்தை போட்டு விட்டோம்னா அவன் வரும்போது என்ன செய்வோம்? ஆஹா வர்றா, தூங்க மாட்டோம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், பக்கத்துல வந்து உட்காந்துட்டா தூங்குவோமா? மேப்படியா ஒரு மாதிரியான ஆளு, கை இல்ல. எவ்வளவு என்ன மருந்து பாத்தீங்க, எப்படி அற்புதமான மருந்து. இந்த மருந்தை ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த மருந்தை கொடுத்து இந்தியாவுல ஏன் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்த முடியல? கொலை செய்யறா, எதுக்கு கொலை? 50 காசு கொலை, 50 காசு தகராறுல கொலை. கல்லு குடிக்க போன இடத்துல உள்ள தகராறுக்கு கொலை. சினிமா கோட்டையில டிக்கெட் எடுக்கிற தகராறுல கொலை. இவ்வளவு நிக்கிறது, நீ முந்தியா நான் முந்தியா? என்ன விவகாரம்? கொண்டாட்டி கையை பிடிச்சிருக்க விவகாரமா? இல்ல, நீ முந்தி போய் டிக்கெட் எடுக்கிறதா நான் எடுக்கிறதா? இந்த விவகாரத்துல சரக்கு வாய்ப்பு ஒதுக்கி போயிடும். இதுக்கு என்ன காரணம்? கொலை செஞ்சு என்னடா பண்ணிடுவீங்க, அதான் காரணம். கொலை செஞ்சா உங்க சட்டம் என்ன பண்ணிவிடும்? என்ன கிழிச்சு முடியாங்கிற கொண்டை போடுவீங்க. ஆயுள் தண்டனை நம்பிங்க. ஆயுள் தண்டனை என்ன லைஃப் புறாவுமா? 14 வருஷம். பேரு தான் ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை என்னது? 14 வருஷம். 14 வருஷத்துல ஒரு அண்ணா பிறந்த நாள் வரும், ஒரு 3 வருஷம் சலுகை கொடுப்பாங்க, 11 போய்க்கணும். ஒரு காந்தி பிறந்த நாள் வரும், அதுக்கு ஒரு 2 வருஷம் சலுகை கொடுப்பாங்க, 9 வருஷம் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் காமராஜர் பிறந்த நாள் வரும், அதுக்கு ஒரு 2 வருஷம் சலுகை கொடுப்பாங்க, அதுல ஒரு 2 போயிடும். கடைசியில ஒரு கொலையும் மனுஷனை காலி பண்ணிவிட்டு 3 வருஷத்துல அப்படி காலம் திரும்பி வெளியே வரும். கொலை செஞ்சுட்டு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வாங்கிட்டு இந்த மாதிரி சலுகைகளை வாங்கிட்டு வெளியே வரலாம். 3 வருஷத்துல கொலை செஞ்சவன் சாதாரண வெளியே நடமாடுறான். இது என்ன நாடு? இது என்ன சட்டம்? எப்படி கொலை செய்யறங்கிற உணர்வு வந்து குறையும்? கொலை செய்யறானா அவன எல்லாரும் பாக்குற மாதிரி அழகா சொல்றான், தண்டனைகளை நிறைவேற்றும் போது இறக்கம் வரக்கூடாது. இன்னும் சொல்றான், வழக்கும் பில் கிசாசி ஹயாத் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களை கூப்பிடுறான், முட்டாள்களை கூப்பிடல. அறிவுடைய மக்களே, இந்த பழிக்கு பழி வாங்குகிற சட்டத்தில் தான் உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இருக்கிறது. நீங்கள் உயிருக்கு, மனித உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பதாக இருந்தால் கொலைக்கு கொலை பண்ணு, நீ பண்ணாத அரசாங்கம் பண்ணணும். என்னை ஒருத்த கொலை பண்ணிட்டாரு சொன்னா அவனை அரசாங்கம் சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டி கழுத்து அறுக்கணும், எல்லாரும் பார்க்கணும். அதே கொலை செஞ்சா நம்ம கழுத்து தலையில் இருக்காது, நம்ம வேலை நம்ம கழுத்துல இருக்காதுன்னு நினைச்சா கொலை செய்வானா? ஒருத்தருக்கு செஞ்சு காட்டினா அடுத்தவனுக்கு பயம் வராது, அவசரப்பட கூடாது. நம்ம உணர்ச்சி செஞ்சோம், நம்ம இருக்க மாட்டோம், நம்ம கொண்டாடி தாலி எடுத்துருவா, நம்ம பிள்ளை அனாதையா போயிடுவான். இந்த பயம் இருந்தா கொலை செய்வான? நீ செய்யற சட்டத்துக்கு கொலை செய்ய தூண்டுற, நீ கொலை செய்ய ஆர்வம் ஊட்டுற, கொலை செஞ்சா வாழ்க்கை கேரண்டி கொடுக்குற, கொலை செஞ்சவனை தியாகி ஆக்குற, பல கொலை செஞ்சவனுக்கு பொது மன்னிப்பு கொடுன்னு கேட்கிற. அப்படிப்பட்ட ஒரு நாடு. இன்னைக்கு வீரப்பனுக்கெல்லாம் இன்னைக்கு பொது மன்னிப்பு யாரு கேட்கிறா? பெரிய பெரிய தலைவர்கள். விடுதலை புலிகளுக்கு பொது மன்னிப்பு யாருக்கு? இந்த நாட்டுக்குள்ள புகுந்து வருங்கால பிரதமரா இருந்தவனை அடிச்சு நோக்கிட்டு போயிட்டாங்களே, குப்பையில அழுந்த மாதிரி அழித்து போனாங்க, உடம்பு கூட கிடைக்கல. அந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு பொது மன்னிப்பு. இஸ்லாத்துல அந்த விளையாட்டு கடை எவனு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், கொலைக்கு கொலைதான் செஞ்சுப்பார். இன்னும் சொல்றேன் கேளுங்க, சாதாரணமா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்நப்சி பின் நப்சி ஒல் ஐனு பில் ஐனி ஒல் உதுனு பில் உதுனி ஒல் ஜுர்ஹு கிசாஸ். நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன், என் கண்ணை தோண்டிட்டான், குட்டிச்சு கண்ணை தோண்டிட்டாங்க, கண்ணை கூடாக்கிட்டாங்க. இதுக்கு என்ன தண்டனை? தேவை வந்துட்ட என்ன தண்டனை? 50 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. என் கண்ணு போனதுக்கு என்ன செய்வான்? கோர்ட்ல போனா 50 ரூபாய் ஃபைன் போடுவான். இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? கண்ணுக்கு கண்ணுதான். என் வலது கண்ணை எடுத்தானா கூப்பிடுவன நிப்பாட்டு மக்கள் மத்தியில அதே கண்ணை தோண்டி எடு. கண்ணுல கை வைப்பியா? என்னுடைய ஒரு பல்ல உடைச்சிட்டான்னா பல்லுக்கு பல்லு. கண்ணுக்கு கண்ணு, கண்ணுக்கு கண்ணுனா கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை அது, அரசியல் சாசனம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் சட்டம் அது. கண்ணுக்கு கண்ணு செஞ்சு பாரு, பல்லுக்கு பல்லு செய்யி, மூக்குக்கு மூக்கு செய்யி. என் மூக்கு அறுத்தானா அதே மாதிரி நிப்பாட்டி வச்சு அறுத்து காட்டு. மூக்கு அறுப்பானா? கண்ணு நோண்டுவானா? பல்ல உடைக்குவானா? இது கட்டா கட்டிங்கையும் அலைவானா? எப்படி அமைதியான நாடா இருக்கும் பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட முறையிடுறேன், 2 விஷயத்துக்கு நீங்க தீர்வு தரணும். என்ன 2 விஷயம்? நாங்கள் போற பகுதியெல்லாம் வழிப்பறி கொள்ளையா இருக்குது. அந்த காலத்துல பிரயாணம் பண்ணி போவாங்கல்ல, இந்த மாதிரியான நவீன வசதிகள் வயர்லெஸ் அப்ப கிடையாது. வழிப்பறி கொள்ள பண்றாங்க, அமைதியா நிம்மதியா போக முடியல, வியாபாரத்துக்கு போக முடியல.
இது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது என்னப்பா, வறுமையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ்வளவுதானே அவ்வளவுதானே. இந்த இந்தா நீங்க சொல்லணும். இவ்வளவுதான விஷயம். நான் குறிச்சிக்க. ஒரு பொம்பளை ஹலரமௌத்துல இருந்து, ஹலரமௌத்துல ஒரு ஊரு, ஹலரமௌத்துல இருந்து மதீனா வரை, மக்கா வரைக்கும் தன்னந்தனியாக எதர் துணையும் இல்லாமல் நாளாக மக்கா வரைக்கும் வந்துவிட்டு தன்னந்தனியாகவே திருப்பி செல்லக்கூடிய நிலைமையை இதோ உருவாக்கி காட்டுகிறேன் சொல்லுங்க. நீ எந்த வந்து வழிப்பறி கேட்கிற, உன்னை மாதிரி அளவுடு ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பு தருவேன், நான் தருவேன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு பெண் ஹலரமௌத்துல இருந்து, சன்னாவுல இருந்து ஹலரமௌத் வரைக்கும், அது வந்து 11 கிலோமீட்டர்கள் உள்ள ஒரு தொலைவு. அந்த தொலைவை சொல்லி காட்டி சொல்றாங்க, அவ்வளவு தொலைவுக்கு ஒரு பெண்ணு தன்னந்தனியாக பிரயாணம் செய்து போனாலும் அவள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும், அவள் உடைமைக்கு பாதுகாப்பு இருக்கும், அவளுடைய கற்புக்கு பாதுகாப்பு இருக்கும். அதை நான் செய்வேன். இதோ செஞ்சு காட்டுறாங்க. செஞ்சு காட்டாங்களே. சொன்ன மறுநிமிடம் அங்க வழிப்பறி இல்ல. சொன்ன மறுநிமிடம் என்ன செஞ்சாங்க? வழிப்பறி செய்பவர்களுக்கு இப்போது சொல்கிறேன், தண்டனையை கேளுங்கள். என்ன தண்டனை? வழிப்பறி செய்தீர்களே ஆனால், யார் வழிப்பறி செய்தாலும் சாட்சி நியமித்து பிடித்து வரப்பட்டு அவர்கள் மாறுகை வாங்கப்படுவீர்கள். சொன்னது பார்மாட்டெல்லாம் கிடையாது. மாறுகை என்ன? வலது கையையும் இடது காலையும் வெட்டுவோம். வலது கிராசா மாறுகால், அல்லது இடது கையையும் வலது காலையும், இல்ல மாறுகை வெட்டப்படும். அது மாத்திரம் இல்லாம வெட்டிட்டு நாடு கடத்துவோம், வெட்டிட்டு கழுமரத்துல ஏற்றுவோம். ஒண்ணு நாடு கடத்துவாங்க, அவங்க சல்லபு அல்லது கழுமரத்துல செஞ்சுட்டு கழுமரத்துல கட்டி தொங்குட்டுவாங்க. இதோ பாருங்க, வழிப்பறி செய்தவனுக்கு தண்டனை இதுதான். ஒருத்தன் செய்வானா? செஞ்சு பாரு. இதைத்தான் சொன்னாங்க சுசலாட்டணும். அடே முகமது சொன்னா செய்வார். அவங்களுக்கு என்ன பயம்? வெத்த மகள் திருநாள் கையை விட்டு அவரு. முகமதை பற்றி அவர்களுக்கு தெரியும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு வழக்கு வருது. பாத்திமா ஒரு பெண்மணி, உயர்ந்த குலத்து பெண்மணி, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்ல, இன்னொரு பாத்திமா மஹ்சூமியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடிட்டார். வழக்கு வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? உயர்ந்த குலத்து பெண்மணி, மற்றவங்களுக்கு கையை வெட்டினா பரவாயில்ல, எங்க கௌரவம் என்ன ஆகுறது, எங்க சமுதாயத்து பெண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் கையை வெட்டாம கொஞ்சம் பார்த்து வேற மாதிரி செய்யுங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா? நான் பெற்ற ஈரக்குலை பாத்திமா திருடினாலும் அவரது கையையும் வெட்டுவேன். இந்த முகமது இடத்துல எந்த பாரபட்சமும் இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், யாருக்கும் சட்டம் வளையாது என்னுடைய ஆட்சியில் சொன்னாங்களே. அப்படி சொன்னதுனாலதான் இவர் மாறுகைன்னா செஞ்சே தீர்வார். மாறுகைன்னா ஒரு வழிப்பறி நடந்தால் ஒரு படை அனுப்புவார், உசுரை கொடுத்து அந்த படை பிடிச்சிட்டு வரும். விட போகாது, பயந்து பின்வாங்காது. வீரப்படை பிடிக்கிறதுக்கு எத்தனை படை? யாரும் உள்ள போறா? எறும்பு கடி தாங்க முடியல, பூச்சி கடிக்கிறான், உள்ள போலீஸ் போக முடியல. ஏன்? சட்டம் அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் வளையல, அவங்களுக்கு அப்படி பொறுப்பு வச்சிருக்கு. பிடிச்சிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வருவாங்க, நீங்க ஜாமீன் நாளைக்கு விட்டுருவீங்க, நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க. தேவையா இது? அவ்வளவு சைக்காலஜிக்கலா போலீஸ்காரன் போக மாட்டாங்க. இவங்க பிடிக்க நம்ம கஷ்டப்பட புடிச்சு கொண்டாந்து கூட நான் மன்னிச்சுக்கன்னு சொல்ல எதுக்கடா என்ன தொலைஞ்சு போறோம். இப்படிதானே வரும். அவசரம் கிடையாது, குட்டிங்கன்னா அள்ளிட்டு வந்துருவாங்க. இந்த ஒரு வார்த்தை தானங்க சொன்னார் அவரு. மாறுகை வெட்டு சொன்னாரு. திருத்த காணாம், வழிப்பறிய காணாம், கொள்ளைய காணாம், ஒண்ணுமே இல்லை. அற்புதம். உலகத்திலேயே உருதுட்டு நடக்காத அளவுக்கு ஒழிச்சு காட்டினார. அந்த மருந்து இன்னைக்கு இருக்குதான செய்யுது. அந்த மருந்து கடைபிடிக்கணுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் பாக்குறீங்களோ 21ஆம் நூற்றாண்டுக்கு தான் இஸ்லாம் ரொம்ப தேவையா இருக்கு. இங்கதான் ரொம்ப அநியாயம் அதிகமாக போயிருக்குது. இன்னொரு கடைசியா ஒரு விஷயம், நோய் முத்தி போயிருக்கு. இரண்டாவதாக ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு நான் முடிவுக்கு வர்ற. இரண்டாவது விஷயம் இருக்குது. அறிவு வளர்ந்து போச்சு, பகுத்தறிவு முத்தி போச்சு. அறிவு வளர வளர இறை நம்பிக்கை அதிகமாகணுமா குறையணுமா? கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கை கூடணுமா குறையணுமா? இன்னைக்கு கூடிக்கிட்டு காட்சியை பார்க்க நீங்க நினைக்கிறீங்க அறிவு வளர, கண்டுபிடிச்சு வளர வளர ஆத்திகம் வளரும். ஒரு காலத்துல பார்த்துட்டு இருந்தோம், கருப்பு சட்டை போட்டவன், பெரியார் சொல்ல கேட்டு கருப்பு சட்டை போட்டவன்லாம் இப்ப சபரிமலைக்கு போட்டு தெரியலாம். பாக்குறீங்களா? அந்த மாதிரி மேல்மருவத்தூருக்கு சேப்பு சட்டை போட்டவன், கம்யூனிஸ்ட் போட்டவன்லாம் இப்ப மேல்மருவத்தூர்ல கொடுத்துருவீங்க அதே சேப்பு சட்டையை. அப்ப வந்து நீ பகுத்தறிவு கூட கூட ஆன்மீகத்தின் தேட்டம் தான் இன்னைக்கு உலகத்துக்கு அதிகமா இருக்குது. அதனாலதான் பிரேமானந்தாட்ட ஒரு கூட்டம் ஓடுது, ஜெயந்தி மாலாட்ட ஒரு கூட்டம் ஓடுது. நான் ஒரு சாமியார் தான், எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம், நீங்க ஒரு சாமியார். ரொம்ப லேசான பிசினஸ், யாரும் பிழைக்கலாம், முதலீடு இல்ல. அப்ப மனிதர்களுக்கு வந்து இந்த அறிவு பெருக பெருகதா
கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கை அதிகரிக்குது. அந்த காலத்துல உலகம்னா என்ன? இந்த பூமி தெரியும் உங்களுக்கு, உங்க அப்பா பாட்டனுக்கு எங்க அப்பா பாட்டனுக்கு இந்த பூமி தெரியும், இந்த சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், ஒரு 2-3 நட்சத்திரங்கள் தெரியும், எல்லாரும் தெரியும். இப்ப என்ன தெரியுது? உலகம் எவ்வளவு பெருசு. நம்ம இருக்கிற பூமி ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்ற பூமி இருக்குத, இது ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியன், அதுக்கு ஏராளமான கோள்கள், அது ஒரு கேலக்சி, இது மாதிரி ஏராளமான கேலக்சி. இந்த உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் இமயமலைக்கு பக்கத்துல கடுக ஒரு லட்சம் துண்டா வெட்டி வச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் இந்த பூமி. அல்லாஹ் படைச்சிருக்க இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தை யாருக்கு வழங்க முடியுது? அறிவு வளர வளர வழங்க முடியுதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. இந்த வானங்கள் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டதை எல்லாம் சிந்தித்து பார்த்து, இறைவா இவற்றை வீணுக்கு படைக்கவில்லை என்று சொல்வார்கள்ங்கிறானே, அந்த அறிவு இன்னைக்கு வளருது. ஜீனோம் கண்டுபிடிச்சுட்டான். ஜீனோம் எதை வளர்க்குது? ஜீனோம் கண்டுபிடிச்சிருக்கிறானே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. 1999 ஒரே ஒரு எழுத்து மாறி இருக்குது. இப்படி வித்தியாசம் வந்துருத. ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஒரு சூப்பர் பவர் இருக்குது என்று வழங்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளர வளர கடவுள் ஒருத்தர் இருக்காங்கிற நம்பிக்கை தான் அதிகமாகவே தவிர நாட்டியம் வரதுக்கு எந்த நியாயமும் இல்லை. ஆக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 21ஆவது நூற்றாண்டுக்கு மற்ற எந்த நூற்றாண்டை விட இஸ்லாமிய மார்க்கம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு சின்ன ஒரு அம்சத்தை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். மாநாட்டில் 19-20 நடக்கக்கூடிய மாநாட்டில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாநாடு, நீங்கள் பார்த்திருக்காத மாநாடு, நீங்கள் வாழ்க்கையிலேயே சந்தித்திருக்காத ஒரு மாநாடு. மாநாடு என்ன பாப்பீங்க? பயான் பண்ணிட்டு போவாங்க. இல்ல, உரைகள் அங்க இருக்குது, இல்லன்னு சொல்லல. உரைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகள், பட்டுருக்கமான தலைப்புகள், ஒவ்வொன்றும் மனித சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய தலைப்புகள். அதற்காக கடுமையாக உழைத்து ஒவ்வொரு தயாரித்துக்கிட்டு வந்து உங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை சொல்ல போறாங்க. அது ஒரு பக்கம். இவை தவிர கண்காட்சிகள், ஏராளமான கண்காட்சிகள், மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கான கண்காட்சிகள் அங்க வைக்கப்படுது. எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படி லிங்கம் எடுக்கலாம், எப்படி வெறுங்கையில மோதிரம் எடுக்கிறான், எப்படி விபூதி எடுக்கிறான் என்றெல்லாம் சொல்லித் தரக்கூடிய கண்காட்சிகள் அங்க இருக்கிறது. இஸ்லாத்தை பத்தி இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகத்துல ஏராளமான சாப்ட்வேர்கள்லாம் வந்திருக்குது. குர்ஆன் கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு. ஹதீஸ்கள் அவ்வளவு, அத்தனை ஹதீஸ் நூல்களும் ஒரு சின்ன சீடியில கம்ப்யூட்டர் டிஸ்க்ல வந்துருச்சு. அதையெல்லாம் போட்டு ஆபரேட் பண்ணி காட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கம்ப்யூட்டர் நிபுணர்களை வைத்து உங்களுக்கு அங்க ஆபரேட் பண்ணி காட்ட போற பயன் மட்டும் இருக்காது. அதுவும் பார்த்துட்டே இருக்கலாம். குர்ஆன்ல பத்தி கண்டுபிடிக்கலாம், ஹதீஸ்கள் ஆராய்ச்சி பண்ணலாம், கேள்விகள் கேட்கலாம். தத்துவ தனியாக அரங்கு அமைச்சிருக்கிறோம். மாநாடு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த பத்துவ போய் உட்கார்ந்து ஆதாரத்தோட விளக்கத்தை பெறலாம். ஆதாரத்தை பிரிண்ட் எடுத்து கேட்டா அங்கனுக்குள்ளே பிரிண்ட் எடுத்து தருவாங்க. அந்த வசதிகளோட பத்துவா வச்சிருக்கிறோம். அதே மாதிரி மந்திரமா தந்திரமா என்ற விளக்குவதற்காக வேண்டி அதுக்கு ஒரு நிகழ்ச்சி, இப்படிலாம் ஏமாத்துறாங்க என்று செஞ்சு காட்டக்கூடிய நிகழ்ச்சி. இஸ்லாமிய தப்சீர்கள், குர்ஆன்களுக்கு என்று நூல்களுக்கு ஒரு கண்காட்சி. இவ்வளவு பெரிய குர்ஆன்ல இருந்து இவ்வளவு பெரிய குர்ஆன் வரைக்கும் என்னென்ன வகையெல்லாம் குர்ஆன் வந்திருக்குது, எத்தனை தப்சீர்கள் வந்திருக்குது, உலகத்துல குர்ஆனுக்கு யாரெல்லாம் கொண்டாட்டி இருக்கிறாங்க, அதை பற்றி விளக்கம். இஸ்லாமிய வரலாற்று விளக்கம். வரலாறு சொல்லி காட்டுறது மட்டுமில்ல, காபானா எப்படி இருக்கும், உகது மலை எப்படி இருக்கும், உகது போர் நடந்த இடம் எப்படி, அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அதை செஞ்சு காட்டிருப்பாங்க. அதை உங்களுக்கு காட்டி இப்படித்தான் உகது, இதுதான் இந்த இடத்துல நடந்துச்சு, இந்த இடத்துல முஸ்லீம்கள் இருந்தாங்க, இந்த இடத்துல அவங்க நின்றாங்க, இந்த இடத்துல வெற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உகது பத்ரு எல்லாம் இப்படி எல்லாத்தையுமே செயல்முறையாக விளக்கி காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்க இருக்கு. வந்துட்டு போனோம்னு சொன்னா ஒரு முழு அளவுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொண்டு திரும்ப முடியும். அந்த மாதிரியான ஏற்பாடுகளை பெருமளவுக்கு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் சக்தியை வசதி தந்தான்னு சொன்னா இன்னும் அதிகமான நவீனமான முறையில அந்த மாநாடுகள் நடத்த இருக்கிறோம். 2 நாளும் கொள்வதற்கான ஏற்பாடு, பெண்களுக்கு தனி ஏற்பாடு, அவர்கள் பாதுகாக்க தங்குவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு, இது மாதிரி 2 நாள் உணவுகளுக்கான தனித்தனி விரும்பின உணவை ஒரே உணவு போட்டு சாவடிக்க மாட்டோம், அங்கிருந்து அமைத்து வைக்கப்படும். விரும்பின உணவை நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையில அந்த மாதிரியான காசு கொடுத்துதான், ஆனா குறைஞ்ச விலையில சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள் இதுகெல்லாம் அங்க பண்ணப்பட்டிருக்குது. அதனால இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வரணும், மற்றவங்களை அழைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி உரைகள்ல அறிந்து கொள்றதை விட அதிகமான செய்திகளை அந்த மாநாட்டுக்கு வருவதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இது போல ஆமா, நீ வாய்ப்பு தரல இப்ப. சரி, இது போலங்க இப்படி ஒரு மாநாடு நடத்துவதற்கு எப்படி ஒரு 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட் ஆகும். ஏன் மழை வருமோ வராதோ அதுக்கு தகுந்த மாதிரி பந்தல் போடணும், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யணும், பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும். இந்த காபத்துள்ளான்னு சொன்னா அது 50,000 ரூபாய்க்கு நாங்க செஞ்சிருக்கோம். காரணமா காபத்துள்ளான்னு காபத்துள்ளா நாங்க வச்சிருவோம்.
அதை செய்வதற்கு 50,000 உதாரணம் சொல்றேன். அதுக்கு மட்டும் 50,000 செலவாகும். உங்க கண்ணு முன்னாடி காட்டணும். சும்மா படம் தான் பாத்துக்கிறீங்க. அது எப்படி இருக்குங்கிறது கண் கூட பாக்கணும்னா அது செலவு பண்ணி ஆகணும்ல. அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இருக்கிறதுனால வெறும் பட்ஜெட்ல அல்லாஹ் நம்பி இறங்கிட்டோம். இதுக்காக இவங்கிட்டையும் போகல, எந்த தனவந்தர்கள்ட்டையும் போகல, எந்த அரபு நாட்டு அரசாங்கத்திலையும் பிச்சை எடுக்க மாட்டோம். கவர்மெண்ட்ல உதவி வாங்கக்கூடாது என்பதையே நாங்க பாலிசாவை செயல்பட்டு இருக்கிறோம். நீங்க கொடுக்கறத வச்சுதான் நடத்த முடியும். எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதை நல்லபடியா நடத்த முடியும். எந்த அளவுக்கு கொடுக்கலையோ அதோட கடைசி மாநாடு ஒதுங்கிருப்பார். மாநாடு நடத்துறவங்களுக்கு அம்மா ஆடி இதுல ஈடுபட்டோம்னு சொன்னா நம்ம லைஃபே காலியாயிரும் நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாம அதுக்கு தேவையான நிதிகளை நீங்க வாரி வாரி அள்ளி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் அதான் நீங்க சொல்லல. திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஒரு விளக்கம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலின் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும். மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மிராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 ஊர் தெரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.